ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து வருவோம். उत्पत्ति 6 अध्याय का 16 वचन की ओर हम देखें. उपररु एक हाथ छाड़ी झरका करिबो आ तहिर पार्श्वरे द्वार रखिबो आ तहिर प्रथम द्वितीय और तृतीय तळ बनाइबो. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. परमेश्वर महिमा हेउ. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். नूह के दिनों में लोग कैसे थे उसके बारे में लगातार हम पढ़ते आ रहे हैं. அது பூர்வ உலகம் என்று எண்ணப்பட்டது. वो पहली पृथ्वी बोल की कहा जाता है. அப்பொழுது இருந்ததான உலகத்தின் சீதோஷணங்கள் இயற்கை பலதும் மாற்றப்பட்டு போய்விட்டது. उस समय में दिखाई देने वाली पृथ्वी में जो मौसम या शीतोष्ण है वो सब अभी बदल गया है. ஜனங்கள் கொடூரமுள்ளவர்களாக இருந்து பூமியை கொடுமையினால நிரப்பினார்கள். मनुष्य क्रूर होते हुए पृथ्वी को उपद्रव से भर दिए. மனிதர்கள் துஷ்டர்களாக இருந்து பூமியை துஷ்டத்தனத்தினால நிரப்பினார்கள். मनुष्य दुष्ट होते हुए पृथ्वी को भी दुष्टता से भर दिए. பூமியும் கெட்டிருந்தது, மனிதர்களும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். पृथ्वी बिगड़ गई और मनुष्य भी अपने आप को बिगाड़ता जा रहा था. இன்றைக்கு பூமியில் இருந்த எல்லாருடைய முடிவையும் தேவன் கொண்டு வந்தார். उन दिनों में रहने वाले सारे लोगों का अंत को परमेश्वर ने लाया. அப்பொழுதுதான் தேவன் வேதனையோடு நோவாவோடு பேசுகிறார். और उसी समय वेदना के साथ नूह के साथ यहोवा ने बात की. பூமியில் எல்லா மனிதருடைய நிலவரம் எனக்கு முன்பாக வந்தது. पृथ्वी में दिखा देने में सारे मनुष्य का स्थिति मेरे सामने है. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. और उनके कारण पृथ्वी उपद्रव से भर गई है. ஆகையால் நான் பூமியை அழிக்க போகிறேன். और इसीलिए मैं पृथ्वी को नाश करने पर हूँ. மனிதர்கள் முதற்கொண்டு ஊரும் பிராணிகள், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் நான் முற்றிலும் அழிக்க போகிறேன். मनुष्य से आरंभ करके सारे सारे प्रकार के प्राणियों, रेंगने वाले जंतुओं, सारे पक्षियों, सबको मैं मारने पर हूँ. ஆகையால் நீ ஒரு குப்பேர் மரத்தினால் பேலையை உண்டு பண்ணிக்கொள். इसीलिए तू गोपेर के लकड़ी से एक जहाज को बना ले. அதற்கு ஒல்லும் புறமும் கீழ் பூசு. और उसके भीतर बाहर पर राल लगा. மாத்திரமில்லை, அதற்கு அறைகளை நீ உண்டு பண்ண வேண்டும். उतना ही नहीं, उसके लिए खंडर तो बनाना चाहिए. மாத்திரமில்லை, அதற்கு தேவன் அளவை குறித்திருந்தார். उतना नहीं, परमेश्वर उसके लिए एक नाप भी दिया था. அதனோடு கூட அதற்கு செய்யப்பட வேண்டிய ஜன்னல், डोर मत எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு போதித்து கொடுத்தார். उतना ही नहीं, उसमें जो रखा जाने के लिए जो खिड़की है, जो दरवाजा, सब कुछ का नाप बन भी परमेश्वर ने उसे बता के. இந்த பேழையை செய்ய சொல்லும் பொழுது தேவன் எதற்காக சொல்லுகிறார் என்பது சரியான அறிவு அப்போது நோவாவுக்கு இருந்தது என்று நாம் விளங்குகிறது இல்லை. और नूह को जब परमेश्वर ने जहाज बनाने के लिए कहा, क्यों परमेश्वर ने जहाज बनाने के लिए कहता है, उसके बारे में सही समझ नूह का था बोल के हम नहीं जानते. அவ்வளவு பெரிய பேழை, அதற்கு ஒரு டோர் தான் வைக்க சொல்லுகிறார். इतना बड़ा जहाज है, लेकिन उसके लिए सिर्फ एक ही दरवाजा रखने के लिए कहता है. அதற்கு ஒரு கதவு, அதற்கு ஒரு ஜன்னல், उसके लिए एक द्वार और एक खिड़की. பக்கத்துல ஒரு கதவு, பக்கத்துல ஒரு ஜன்னல், அதுக்கு மேல ஒரு அடிக்கு மேல் வந்து என்ன இருக்குது, ஒரு முழத்துக்கு மேல் என்ன இருக்குது, மேல் டாப்ல வந்து ஒரு துவாரம் இருக்கிறது. और एक द्वार बनना, उसके पास एक खिड़की, उसका एक हाथ ऊपर में छत बनाना. மேல் அது வந்து எப்பொழுது அவங்க பேழை விட்டு இறங்குவதற்கு முன்பாக தான் அது ஓபன் செய்யப்படுகிறது. और ऊपर का जो छत का दरवाजा वो जहाज से उतरने के बाद ही वो उस समय ही उसको खोला गया. அந்த மேல் திட்டு செய்யப்படுவதை அங்க வேதத்துல சொல்லப்படவில்லை. और ऊपर जो तख्ते बनाए गया, बल्कि पवित्र शास्त्र में ऐसा कुछ प्रमाण नहीं है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. परमेश्वर का महिमा है. இதிலே நோவா எவ்வளவேனும் சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் சொன்னபடியே அதை விசுவாசித்து அவன் செய்து கொண்டு வருகிறான். इस बात में नूह किसी प्रकार का संदेह किए बिना जैसे यहोवा ने उसे आज्ञा दिया ऐसे वो बनाते गया. அந்த நாட்களில் நோவாவிலே காணப்பட்ட 4 ஆயத்தங்கள் இருந்தது. और उन दिनों में नूह के समय दिखाई देने में 4 प्रकार की तैयारी दिखाई दी. ஒன்று, தானும் தன் வீட்டாரும் அந்த பேழையில் பிரவேசிப்பதற்கு ஒரு பகுதியில் ஆயத்தமாகிறார்கள். एक और से वो और उसका घराना उस जहाज में प्रवेश करने के लिए तैयार हुए. இரண்டாவது, தாங்கள் பிரவேசிக்க வேண்டிய பேழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். और दूसरा, वो प्रवेश करने के लिए जो जहाज है वो जहाज को बना रहा था. மூன்றாவது, அந்த பேழையில் இருக்கிற காலமெல்லாம் தனக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறான். और तीसरा, उस जहाज में जितने दिन उन्हें रहना है उतने दिन तक अपने लिए और जितने जानवर और पक्षी हैं उनके लिए जो आहार की जरूरत है वो सबों को भी उसने तैयार किया है. இவைகளின் நடுவில் நான்காவது, அந்த பேழைக்குள்ள ஜனங்கள் உள்ளே வருவதற்கு ஆயத்தம், வெளியிலே போய் ஜனங்கள் ஆயத்தப்படுத்தபடி பிரசங்கிக்கிறான். और उसी के साथ साथ चौथा तैयारी ये है कि जहाज के अंदर जैसे लोग आ सके, इसलिए जहाज के बाहर दिखाई देने वाले लोगों के पास जाके जहाज में अंदर आना चाहिए, बल्कि उनके पास जाके प्रचार भी करने लगा. இப்படி அந்த வயதான காலத்துல பிரயாசப்பட்டு இரவும் பகலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே நோவா இருக்கிறார். इस प्रकार अपनी बुजुर्ग की उम्र में नोआ दिन और रात तैयारी के साथ दिखाई दिया है. ஏறக்குறைய அந்த பேழைக்குள்ள அவங்க இருந்ததான காலங்கள் 1 வருஷத்து 10 நாள் கணக்கிடப்படுகிறது. और करीब उस जहाज
जहाज के अंदर जितने दिन रहा उसका नाम इसका गिनती ऐसा कहा जाता कि 1 साल 10 दिन तक रहा। அவ்வளவு நாட்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் உள்ளே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். और उतने दिनों तक जो कुछ भी जरूरत है सारी वस्तुओं को अंदर तैयार करके रखा। அங்க இருக்கிற ஒன்று உள்ளுக்குள்ள கொல்லப்படக்கூடாது. और अंदर में कुछ भी घात किया नहीं जाना चाहिए। அங்க கணக்கோடு தான் டிக்கெட் போட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. और उसी हिसाब से गिनती करते हुए टिकट लगाया गया है। ஜோடி ஜோடியாக தான், அதாவது இனம் பாதுகாக்கப்படுறதுக்காக தான் உள்ள எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. और अंदर जो सब कुछ इसलिए रखा गया कि सब कुछ सुरक्षित रहे। உள்ளுக்குள்ள எந்த மிருகத்தை அடித்து எந்த மற்ற மிருகத்துக்கு கொடுக்க முடியாது. अंदर कोई जानवर दूसरा जानवर को मारते हुए एक जानवर को मारते हुए दूसरे जानवर को नहीं दिया जा सकता। உள்ளுக்குள்ள ஏறுகிற எல்லா மிருகமும் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். अंदर जितने जानवर हैं वो ऐसे ही उनका बचाव होना चाहिए। இதெல்லாம் நன்றா யோசிக்கும் போது நம்முடைய புத்திக்கு எட்டாத விஷயங்கள். इस सारे बातों को अगर हम अच्छे से बैठ के सोचेंगे तो हमारे समझ से परे हैं। மிருகங்களுக்கு மாംസം தான் கொடுக்க வேண்டும். क्योंकि जानवरों को तो मांस ही देना है। சில மிருகங்கள் மாംசத்தில் தான் ஜீவிக்கிறது. कुछ जानवर ऐसे हैं जो कि सिर्फ मांस ही खाते हैं। சிங்கம், புலி, கரடிகள் இவைகள் மாംசத்திலே தான் ஜீவிக்கிறது. सिंह, भालू, रिचनी ये सारे चूहे सिर्फ मांस खाते हैं। இவைகளுக்கு ஒரு வருஷமா யாரு மாംசம் கொடுப்பது உள்ளே? 1 साल तक इन सारे जानवरों को कौन मांस देगा? இப்போது அந்நிய விதமான நவீன கருவிகள் பூமியில் வந்து விட்டது. अभी देखने से संसार में कई प्रकार के नए प्रकार के आविष्कार होता है। இப்போது फ्रिजக்குள்ளே வச்சு நம்ம எல்லாம் சமைச்சு கொண்டிருக்கிறோம். सब कुछ हम फ्रिज के अंदर रखते हुए हमेशा हम उसको पका के खाते हैं। சில நாள்ல வைத்தா கெட்டு விடுகிறது. लेकिन उसको भी अधिक दिन तक रखेंगे तो वो भी खराब हो जाता है। இந்த நாளில் இந்த மிருகங்களுக்கு இந்த நோவா மாംசத்தை எப்படி பாதுகாத்து வைத்திருந்திருப்பார்? उन दिनों में नो उन जानवरों के लिए मांस कैसे बचा के रखा होगा? நினைக்கும் போது நமக்கு யோசிக்க முடியாத விஷயங்கள். ये सारे बातों का अगर हम सोचेंगे तो हम समझ से बाहर है। இப்பட்ட எல்லா வசதி வாய்ப்பு கொண்டதான ஒரு அறைகள் அங்கே செய்யப்பட்டது. उस प्रकार की सारी सुविधाएं रखाए जाने वाली खंडर बनाया गया था। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा। இந்த பேழையை உண்டு பண்ணுகிறதான விதத்தில் 7 காரியங்கள் உண்டு என்று நான் நேற்று சாயங்காலத்தில் சொன்னேன். कल शाम को मैंने बताया था कि जहाज को बनाने के तरीके में 7 विषय है। முன் நியமிக்கப்பட்டதான குப்பேர் மரத்தினால் செய்யப்பட வேண்டும். सबसे पहला विषय है पहले से ठहराया गया गोबर की लकड़ी से बनाया जाना चाहिए। எந்த மரமும் அதில் சேர்க்கப்படக்கூடாது. दूसरा कोई भी लकड़ी उसमें नहीं लगाना। கலப்படம் இல்லாமல் அந்த ஒரே மரத்தினால் தான் எல்லாம் செய்யப்பட வேண்டும். किसी प्रकार का मिलावट के बिना वो एक ही लकड़ी के साथ ही बनाना चाहिए। அடுத்தபடியாக அதற்கு உள்ளும் புறமும் கீழ் பூச வேண்டும். दूसरा विषय है उसके अंदर बाहर राल लगाना चाहिए। மாத்திரமல்ல, மூன்றாவது அதற்கு கொடுக்கப்பட்டதான அளவுகளை நாம் நேற்று தினத்திலே சிந்தித்தோம். उतना ही नहीं, तीसरा विषय उसके लिए जो नाप दिया गया था कल हमने ध्यान किया था। நாம் 16 வசனத்தில் வாசித்தது போல துவக்கத்தில் தேவன் அந்த பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். जैसे 16 अध्याय की शुरुआत में हमने पढ़ा परमेश्वर ने उस जहाज में एक खिड़की बनाने के लिए कहा। ஜன்னலை உண்டு பண்ண அது எதற்காக என்று நோவாவிடத்தில் தேவன் சொல்லவில்லை. एक खिड़की तो बनाने के लिए परमेश्वर ने कहा, लेकिन वो किसके लिए बोल के नोह से परमेश्वर नहीं कहा। ஹாலுக்கு ஜன்னல் செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக? காற்று வர வேண்டும், வெளிச்சம் கிடைக்க வேண்டும். और इस हाल में खिड़कियां लगाई गई क्यों? कहने से उजियाला आना चाहिए, हवा आना चाहिए। அப்படியானால் அந்த பெரிய பேழைக்கு अनेक ஜன்னல்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். अगर ऐसा है तो उस बड़ा जहाज के लिए कहीं खिड़कियां लगाना चाहिए था। 200 முழ நீளத்துக்கு எத்தனையோ ஜன்னல்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். और 300 हाथ लंबा के अनुसार कहीं खिड़कियां उसमें लगना था। அதற்கு ஒரு டோர், ஒரு ஜன்னல் மாத்திரம் செய்ய முடியாது கர்த்தர் சொன்னார். लेकिन उसके लिए एक खिड़की एक दरवाजा बनाने के लिए परमेश्वर ने कहा है। ஜன்னல் ஆனது அந்த பேழை தண்ணீரில் மிதக்கும் போது திறக்கப்படக்கூடாது. और ये जो खिड़की है जहाज जब पानी में तैरता होगा उस समय में वो खोलना नहीं चाहिए। பூமியின் மேல் தண்ணீர் குறைந்த பின்பு பூமியின் மேல் தண்ணீர் இருக்கியா இல்லையாங்கிறதை கண்டறிவதற்கு தான் தொடர்ந்து அந்த ஜன்னலை பார்த்து உபயோகப்படுத்த வேண்டும். लेकिन पृथ्वी पर जब पानी घट जाएगा उस समय में वो पृथ्वी पर पानी है कि नहीं देखने के लिए खिड़की खोल के इस्तेमाल करना है। படத்துல நாம் கவனிக்கிறோம். और इस बात को हम आखिरी चित्र में देखते हैं। அவங்க பேழைக்குள்ள போய் ஒரு வருடத்துக்கு அப்புறமாக தண்ணீர் எல்லாம் வச்சின பின்பு நோவா கடைசியாக தான் அந்த ஜன்னலை திறக்கிறார். और वो जहाज में जाने के बाद 1 साल के पश्चात पृथ्वी पर सारा पानी घट जाने के बाद नोह वो खिड़की को खोलता है। ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விடுகிறார். और खिड़की को खोल के पहले इसने कौवा को भेजा। அது மாம்ச ஆசை உள்ளது, மாம்சத்தை தின்னுவதும் வருவது போவதுமாக இருக்கு, பேழைக்குள் வரவில்லை. और वो जो कौवा है उसको मांस का लालच होने के कारण मांस खाने के लिए इधर उधर भटकता रहा, लेकिन जहाज के अंदर नहीं आया। சில காகங்களுக்கு வெளியில் உள்ள ஆகாரம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, வெளி சபையில் உள்ள பிரசங்கம். और कुछ कौवाओं को बाहर का मांस या पकाना बहुत ही अच्छा लगता है, उसका अर्थ है कि दूसरे जगहों का प्रचार उन्हें अच्छा लगता है। வருகிறது போகிறதுமா தான் இருக்கும். यहाँ पर आना जाना तो उनका होता रहेगा। ஆனா புறாக்களை போல் உள்ளவங்களுக்கு வெளியே உள்ளங்கால் வைத்து இளைப்பாற அவங்களுக்கு எங்கே இடம் கிடையாது. लेकिन जो कबूतर के माने थे उन लोगों को कहीं भी बाहर पैर
रखने के लिए भी उनको वो चैन नहीं रहेगा, அவர்களுக்கு அங்கே இளைப்பாறுவதற்கு இடம் இல்லை. उनको विश्राम नहीं या चैन नहीं मिलेगा. காகம் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது. लेकिन एक कौवा जो है सारे बातों में सहमत हो जाता है. அவரிடத்துக்கு வருகிறது, கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறது, போய் வாங்க மாம்சத்தை புசிக்கிறது. नूह के पास आता है, आग के पास में देख के जाता है, दोबारा वापस जाके वो मांस को खाता है. ஆனா புறாவை வெளியே விட்ட பின்பு உலகத்தில் எங்கேயும் போய் உட்காருவதற்கு அது இடம் இல்லை, மீண்டும் பேழைக்குள்ளே வந்தது. लेकिन कबूतर को जब उसने उड़ाया तभी उसको पृथ्वी पर कहां पर भी पैर रखने के लिए उसको जगह नहीं मिला, दोबारा उन जहाज के निकट आ गई. விசுவாசிகளுக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியரோடு ஐக்கியம் உண்டு. विश्वासियों को देश में रहने वाले सारे सेवकों के साथ एकता संगति है. ஊழியர்கள் எல்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது, அவர்களும் தானா செய்யவில்லை, கர்த்தர் தான் அவளை வைத்திருக்கிறார். क्योंकि सेवक अपने आप से कुछ नहीं करते, परमेश्वर ने उनको नियुक्त किया. சம்பந்தப்பட்ட ஜனங்கள் உண்டு, அவர்களை கர்த்தர் அங்க கொண்டு போகிறார், உனக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லை. लेकिन उसके संपर्क के लोगों को परमेश्वर ने वहां पर भेजता है, तुम्हारे लिए वो ठहराया नहीं गया. உனக்குரிய இடத்தை நீ விட்டுவிடக் கூடாது. तेरे जगह को तो छोड़ना नहीं चाहिए. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा. ஜன்னல தேவன் இதற்கு உண்டாக்க சொன்னார், அதனுடைய காரணம் என்ன என்பதை 8ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். और ये खिड़की क्यों परमेश्वर ने बनाने के लिए कहा, उसका कारण क्या है बोल के 8वां अध्याय का 7वां वचन में हम पढ़ते हैं. 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது 6वां और 7वां वचन पढ़ने से இந்த பேழையில் அவன் பிரவேசித்த अनेक நாட்கள் ஆனது பின்புதான் இந்த ஜன்னல் அவர் திறக்கிறார். और ये जहाज में प्रवेश करके कहीं दिन बीतने के बाद ही वो खिड़की खोला. அந்த ஜன்னல் திறக்கப்படுகிறது. और उसी समय में ही वो खिड़की खोला गया. ஜன்னலை திறந்து காகத்தையும் புறாவை மாற்றி விடுகிறார். और वो खिड़की खोलते हुए कौवे को अपने कबूतर को ऐसा अदल बदल करके उड़ाया. மாத்திரமல்ல தானும் பூமியுடைய நிலவரத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. उतना ही नहीं, वो भी पृथ्वी की स्थिति को देखने पर था. அனுஷ்டானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் बपतिस्मा लेवे परमेश्वर की संतान நாகத்தின் காரியத்தை அறியக்கூடிய உணரக்கூடிய ஒரு ஜன்னல் உண்டாக்கப்பட்டவளாக ஜீவியத்தில் இருக்க வேண்டும். इस संसार की स्थिति को जानने के मुताबिक एक खिड़की अपने जीवन में रहना चाहिए. இந்த ஜன்னலில் இருந்து 2 விஷயத்தை நான் விளங்கிக் கொள்கிறோம். इस खिड़की से हम 2 विषय को समझ पाते हैं. பறவைகளை விட்டு தூரத்தில் இருக்கிறதான காரியத்தை அறியும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டது. एक पक्षियों को भेजते हुए दूर में रहने वाले कार्य को समझने के लिए सहायता होता है. இரண்டாவது நோவா சமீபத்தில் இருக்கிறதை கண்டு பூமியின் நிலவரத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. और दूसरा, इस खिड़की के द्वारा झांक के समीप में दिखाई देने वाली भूमि का परिस्थिति कैसा है, उस जानकारी को भी नोवा ने पा लिया. புறாவானது பூமியின் நிலவரத்தை வந்து காட்டி கொடுப்பது போல, ஒளிவ இலையை தன்னுடைய வாயில் கொத்தி வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிற காரியங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். जैसे कबूतर जाके पृथ्वी पर दिखाई देने परिस्थिति कैसा है कहते हुए अपनी चोंच में जलपाई का पत्ता लेके आया, उसी प्रकार पवित्र आत्मा परमेश्वर संसार में होने वाली बातों को हमें प्रकट करके देता है. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற இடத்தில் மறைந்திருந்தாலும் போதும் அந்த தேசத்தில் இருக்கிற சகல காரியம் அவருக்கு தெரியும். एक भविष्यद्वक्ता रहने के स्थान में ही गुप्त रहने से, छुपे रहने से काफी है, उस देश की सारी स्थिति उससे प्रकट हो जाएगी. எலியா மறைந்திருக்கிறான், ஆகாபு தெரியாமல் ஒரு குற்றத்தை செய்கிறான், ஒரு கொலை செய்கிறான், எலியா அதை கண்டுபிடிக்கிறான். एलिया तो छुप के था, लेकिन आहाब उससे ना बताए बिना अज्ञानता से या दूर में एक हत्या कर रहा था, लेकिन एलिया के सामने वो प्रकट हो गई. அவனது பூமி நிலவரத்தை, பூமியானது காய்ந்திருக்குது என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு ஒளிவியலை கொத்தி வந்தது போல, और जैसे कबूतर पृथ्वी की स्थिति जो सूख गई है, जल से पूरी से सूख गया है, उसको बताने के लिए एक जलपाई का पत्ता अपने चोंच में लेके आया. பூமியில் உள்ள சூழ்நிலைகளையும் தோற்றங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்துகிறார். उसी रीति से इस संसार की सारी स्थितियों को, परिस्थिति को पवित्र आत्मा परमेश्वर पवित्र लोगों को प्रकट करके देता है. உலகத்தில் தகாத இடங்களில் நீ போயிருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு அந்த இடத்தை பற்றி உணர்த்துவார். अगर इस संसार में कोई अनुचित स्थान में आप जाते हो तो आत्मा परमेश्वर उसके बारे में आपको चिताएगा. இந்த இடத்தில் சூழ்நிலை இல்லை, இந்த இடத்தில் போய் என்று ஆவியானவர் உள்ளத்தில் பேசுவார். इस स्थान में रहने की अच्छा स्थिति नहीं है, इस स्थान से चले जाओ बल्कि आत्मा परमेश्वर आपके हृदय में बात करेगा. அப்படியானால் இந்த புறாவை அந்த ஜன்னல் வழியாக விட்டு பூமியின் சூழ்நிலையை நோவா அறிந்தது போல், और ऐसा है तो नो इस कबूतर को इस खिड़की से बाहर भेजते हुए पृथ्वी की स्थिति को जानने के मुताबिक நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால் உலகத்தில் நடக்கிறதான காரியங்களை இந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். हम परमेश्वर के सम्मुख में रहते हुए पवित्र आत्मा में भर के रहेंगे तो परमेश्वर संसार में होने वाली सारी बातों को पवित्र आत्मा के जरिए हमें प्रकट करके देगा. நம்ம உலகத்தில் போய் எல்லாவற்றிலும் நாம் தலை போடுவதில்லை. संसार में जाके सारी बातों में हम तो सिर नहीं डालते, ஆனா நாங்கள் உலக விஷயம் அறியாதவர்கள் இல்ல. लेकिन उसके कारण हम संसार की बातों से अनजाने ये नहीं. ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கேயோ ஒரு விதத்தில் யார் மூலமாக ஆவியானவர் உதவினால அதை கண்டறியும்படியாக உதவி செய்கிறார். कैसे भी किसी के माध्यम से पवित्र आत्मा के जरिए परमेश्वर उस सारी बातों का हमें पता लगा देता है. நம்ம உலகத்தில் என்ன விஷயம் அறியுமோ கண்டிப்பாக கர்த்தர் அதை நம்ம அறிவிப்பார்.
और संसार की सारी बातों को हमें जानना है। परमेश्वर निश्चित तौर से वो हमें जानकारी देगा। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை அறிய போக கூடாது, ஆனா உலகத்தை அறியாமல் இருக்க கூடாது। परमेश्वर के बच्चे अपने आप से संसार को जानने के लिए जाना नहीं चाहिए, लेकिन उसी समय में संसार की बातों से वो अनजान भी नहीं रहना। உலகத்தை அறியும்படி பரிகெத்து ஓடி போக கூடாது। हम संसार की बातों को जानने के लिए दौड़ के नहीं जाना चाहिए। கர்த்தரே நமக்கு ஈஸியாக யார் மூலமாவது அதை அறிவிப்பார்। परमेश्वर सहज से किसी के माध्यम से हमें वो जाना बताएगा। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும் அறியதான் வேண்டும்। परमेश्वर के बच्चे संसार में होने वाली घटनाओं के बारे में भी जानना चाहिए। இயேசு சொல்லும்போது நான் வருவதற்குண்டான அடையாளங்கள் பூமியில பஞ்சம் உண்டாகும்। और यही है यीशु का कहने के बाद भी मैं आने से पहले पृथ्वी में दिखाई देने वाला लक्षण यह है कि पृथ्वी में अकाल होगा, நோய்கள் உண்டாகும், महामारी होगी, யுத்தங்கள் உண்டாகும், युद्ध होंगे, ராஜ்யங்களுக்கு விரோதமாக எழும்பும், राज्य के विरुद्ध में उठेगा। அப்படிப்பட்ட அடையாளங்களை நீங்கள் காணும்போது அப்படியான ஆண்டவரே அதை நாம் அறிய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார்। इन सारे बातों को हम देखने के समय में हमारा परमेश्वर भी ये चाहता है कि इन सारे बातों को हम भी जान लेना चाहिए। பூமியில என்னென்ன நடக்குதோ அதை தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும்। கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை அறியும் போது உடைய மீட்பு சமயம் என்று தெரிந்து கொள்ளுங்கள்। और पृथ्वी में जो बातें होते हुए सारे परमेश्वर के बच्चे जानना चाहिए। और परमेश्वर एक है, प्रभु एक कहता है कि सारे बातों को तुम देखने या जानने के समय में अपना छुटकारा समीप है, बात जान लो। அதைத்தான் லூக்கா 21:28 இயேசு சொல்லி இருக்கிறார்। और इसी के बारे में लूका 21 अध्याय का 28 वचन में यीशु ने कहा है, பூமி நடக்கிற இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது पृथ्वी पर होने वाले इन सारे बातों को तुम देखने पर உங்கள் மீட்பு சமீபமாக வந்திருக்குது என்று அறிந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்। तुम्हारा छुटकारा निकट है, इस बात को जानते हुए अपने सिर को सीधा खड़ा करो। உலகத்தில் நடக்கிறதை கண்டுதான் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார் என்று நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது। पृथ्वी में संसार में होने वाली सारी बातों को देखते हुए प्रभु जल्द आ रहा है, इस बात को हम जान लेना चाहिए। தேவன் சொன்ன எல்லா உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் நாமோ கவலையற்றவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்। प्रभु ने कहा वह सारी बातें संसार पर होने पर भी हम एक लापरवाही का जीवन व्यतीत कर रहे हैं। அடையாளங்கள் யாவும் பூமியில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது। वो कहा वह सारे घटनाएं पृथ्वी पर पूरी हो रही हैं। தேவனுடைய பிள்ளைகளாகி நாமோ நம்முடைய ஜீவித்தை ஆயத்தமாக்கிக் கொள்ளாமல் கவலையற்றவர்களாகவே ஜீவிக்கிறோம்। हम जो परमेश्वर की संतान है, हमारे जीवन को तैयार किए बिना बेपरवाह के साथ जी रहे हैं। இரண்டாவதாக இந்த ஜன்னல் வந்து திறந்த நோவா சமீபத்தில் இருக்கிறதை தன் கண்களால் காணக்கூடியதாக இருக்கிறது। और दूसरा विषय ये है कि खिड़की को खोल के नो अपने पास में या नजदीक में दिखाई देने वाली जमीन की स्थिति को जान पाया। இது பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் பெறுவதை காட்டுகிறது। ये प्रकाशित ज्योतिर्मय आंखों को हम प्राप्त करने को दिखाता है। நோவா ஜன்னலை திறந்து இனி பூமிக்கு சுதந்திரவாளி அவர்தான், தன் சுதந்திரத்தை கண்ணை திறந்து பார்க்கிறார்। नो खिड़की को खोलते पृथ्वी के देखा, उसका अगला वारिस वो पृथ्वी पर वही है, वो अपनी मिरास को देखने लगा। முழு பூமியும் நோவாவுடைய கண்ட்ரோலுக்குள் வந்து விட்டது। और उन दिनों में सारी पृथ्वी नो के नियंत्रण के अंदर दिखाई दी। அந்த சுதந்திர பூமியை பேழையில் இருந்து அந்த ஜன்னல் வழியாக தான் காண்கிறான்। पृथ्वी जो उसकी मिरास से उसको खिड़की के जरिए ही देखा। இதுதான் பவுல் எபேசியர் 1:19 எழுதுகிறார்। और इसी बात को पौलुस इफिसियों 1:19 वचन में भी लिखता है। ஒரு குமாரனை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடைபெற்ற பலத்த சத்துவத்தை அறியவும் और पिता परमेश्वर पुत्र को जिलाते हुए उसके पास दिखाई देने वाली असीम सामर्थ को जानने के लिए நம்ம அழைத்ததனால நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் ओ हमें बुलाने के कारण हमारा आशा क्या है जानने के लिए சுத்துவான்களிடத்தில் இருக்கிற சுதந்திரம் என்னதென்று நீங்கள் அறியவும் पवित्र लोगों के साथ में दिखाई देने वाली मिरास क्या है वो जानने के लिए உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்। और तुम्हें ज्ञान और प्रकाशित आत्मा देना चाहिए बोल के लिखा गया है। நம்முடைய கண்கள் பிரகாசிக்கப்பட்டு இந்த ஜன்னல் உண்டாக்கப்பட்ட ஒரு பேழைய போன்ற ஜீவி நமக்கு இருந்தால் हमारी आंखें ज्योतिर्मय होते हुए हाय खिड़की खोलते हुए उस जहाज के मानद एक जीवन अगर हमारे अंदर है तो இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிந்திருப்போம்। यीशु मसीह की पुनरुत्थान क्या हम जानते हैं। ஒரு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார்। वो मर के तीसरे दिन जीवित जी उठा। அவரை மரணம் கட்டி வைக்க முடியவில்லை। उसको मृत्यु बांध के नहीं रख पाए। பாதாளம் அவரை பிடித்துக் கொள்ள முடியவில்லை। अधलोक उसके पकड़ के नहीं रख पाए। மரணத்தையும் பாதாளத்தை ஜெயித்தவராக அவர் வெளியே வந்தார்। मृत्यु और अधलोक के ऊपर जयवंत होते हुए बाहर आया। இது பிதா அவரிடத்தில் நடைபெற்ற சத்துவத்தின் வல்லமை। और पिता उसके पास दिखाई देने वाली उसकी शक्ति की असीम सामर्थ की शक्ति है। மரித்த குமாரனை எழுப்பின பிதா என்னை ஒரு நாள் எழுப்புவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இதிலே உண்டாகிறது। मरे हुए पुत्र को जिलाए वह पिता एक दिन मुझे भी जिलाएगा, ये आशा या भरोसा हम में भी है। அதுதான் நம்முடைய நம்பிக்கை। और वही हमारी आशा है। மனசாட்சியின் காலத்தில் யோபு சொல்லுகிறான், विवेक युग में दिखाई देने वाला आयु यूं कहता है முழுவதும் வியாதினால் நிறைந்திருக்கிறது। उसके शरीर पूरी से बीमारी से भरपूर था। கொடூரமான சொறி வியாதினால் தாக்கப்பட்டிருக்கிறார்। और बहुत ही क्रूर रीति से खुजली की बीमारी से वो शिकार हुआ। இந்த உதடுகளை மாத்திரம் அந்த வியாதி தொட முடியவில்லை। सिर्फ उसके होठों को वो बीमारी नहीं छुई, அவருடைய கண்களையும் உதடு மாத்திரம் மிச்சமாக வைத்தது। उसकी आंखें और होठे बच गई थी। அதான் யோபு சொல்லுகிறார், இது உதடு மாத்திரம் மிச்சம் இருக்கிறது।
इसलिए अब कहता है सिर्फ मेरे होंठ बाकी रह गए हैं। இந்த உதடுகளிடத்துல பிசாசுக்கு வர முடியவில்லை? क्यों वो होठों के पास शैतान नहीं आ पाया? வியாதி ஏன் இந்த உதடுகளை தொட முடியவில்லை? क्यों वो बीमारी उसके होठों को नहीं छुआ? உதடுகளின் வழியாக தான் துதி பிறக்கிறது, ஸ்தோத்திரம் பிறக்கிறது. क्योंकि उस होठों के माध्यम से स्तुति निकलती है, धन्यवाद निकलती है। இந்த மாம்சம் முழுவதும் பிசாசுடைய வேதனை அந்த சரீரத்துல குடிக்கொண்டிருந்தாலும், उसके पूरे शरीर में या मांस में शैतान की झगड़ों के द्वारा पीड़ा होने पर भी பள்ளம் அந்த உதட வந்து தொட முடியவில்லை. वो सामत उसके होठों को छू नहीं पाया, தேவனை துதிக்கிற உதடுகள், क्योंकि वो परमेश्वर की स्तुति करने वाले होठ थे। தேவனை ஸ்தோத்திரிக்கிற உதடுகள், वो परमेश्वर के धन्यवाद करने वाले होठ थे। தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் ஒரு நாள் தொட முடியாது. परमेश्वर की स्तुति करके परमेश्वर की महिमा करने वाले परमेश्वर के लोग बच्चों को शैतान कभी भी छू नहीं सकता। தம்மை நோக்கி ஜெபிக்கிற தமது பிள்ளைகளை தேவன் ஆச்சரியமாய் விடுவிக்க முடியும். उसके ओर ताकते हुए प्रार्थना करने वाले अपने संतान को परमेश्वर आचंबे के तौर से छुड़ा सकता है। தேவனுடைய பிள்ளைகள் உதடுகளின் காலியாகிய பலியை தெய்வத்துக்கு எப்பொழுது செலுத்த வேண்டும்? परमेश्वर के बच्चों को होठों का स्तुति का जो बलि है बैल उसको सर्वदा चढ़ाते रहना चाहिए। இந்த யோபு என்ன சொல்லுகிறார்? என் சரீரத்தில் இருக்கிற தோல் முதலானைகள் அழிந்த பின்பு என் நேசரையுடைய கண்களால் காண்பேன். ये आयब क्या कहता है? मेरे शरीर में रहने इस बीमारी के कारण मेरे खाल पूरी से मिट जाने पर भी मेरी आंखों के द्वारा मैं अपने छुड़ाने वालों को देखूंगा। என் சரீரத்தில் உள்ள தோல் முதலானைகள் அழிந்து போனாலும் என் கண்களுடைய தேவனை காணோம். मेरे शरीर की खाल पूरी से नाश हो जाने के बावजूद भी मेरे शरीर में मेरा आंखें परमेश्वर को दर्शन पाएगी। இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் வியாதி வரும்போது நமக்கு ஏன் இந்த நம்பிக்கை வருகிறதில்லை? हमारे इन दिनों में हमारे शरीर में बीमारी आने से इस प्रकार की आशा क्यों हम में नहीं आती? வியாதி வரும்போது தேவன் என்னை சுகமாக்குவார், எழும்புவேன், சாட்சி சொல்வேன் என்று ஏன் நமக்கு நம்பிக்கை வருகிறதில்லை? हमारे जीवन में बीमारी आने के समय में निश्चित रूप से परमेश्वर मुझे चंगा करेगा, मैं उठ के गवा दूंगा, इस प्रकार का भरोसा हमारे अंदर क्यों नहीं आती? மரணத்துக்கு எதுவான வியாதியில் விழுந்தாலும் நான் எழும்புவேன் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். मृत्यु की योग बीमारी में आप गिरने पर भी मैं उठूंगा बल्कि विश्वास आप करना चाहिए। உன்னை காண்கிற எல்லாரும் பயப்படலாம். हो सकता है आपको देखने वाले सारे लोग भयभीत हो। நீ மரித்து விடுவாய் என்று எல்லோரும் ஒருவேளை முடிவெடுக்கலாம். हो सकता है सब लोग ये कहेंगे कि आप मर जाओगे। உன் அறிக்கை எதுவாக இருக்க வேண்டும்? लेकिन आपका इकरार क्या होना चाहिए? நான் எழுந்திருப்பேன், கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவேன். मैं उठूंगा, मैं परमेश्वर के लिए गवाह बनूंगा। நான் இப்படிப்பட்டதான வியாதியில 1-2 முறை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். इस प्रकार की बीमारी में मैं भी 1-2 बार पीड़ित हुआ। एक வரதெல்லாம் ஜுரம் தான். और हमें साधारणतः बुखार से आता है। ஜுரம் வராது, வந்தா 2 மாதம் 3 மாதம். अगर मुझे कभी बुखार साधारणतः से नहीं आएगा, आने से 2 महीने 3 महीने तक लगे रहेगा। கடைசியாக வந்த அந்த ஜுரத்தில் நான் மரித்து விடுவேன் என்று சபையார் எல்லாரும் அழுதார்கள். आखिरी में जब मुझे बुखार आया उस समय में कलीसिया के सारे लोग एक रोने लगे, ब्रदर जी मर जाएंगे। எழும்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை. मैं उठ भी नहीं सकता, उस परिस्थिति में रहा। இந்த படுக்கையில் நான் இனி நம்முடைய ஊழியத்தை எப்படி தொடர போறோம் என்று விசுவாசத்திலே நான் அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். लेकिन उस परिस्थिति में भी मैं अपने विश्वास से ये इकरार करता रहा कि मैं अपनी सेवकाई कैसे शुरू करूं। இந்த வியாதிக்கு பின்பு ஊழியத்தை இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். इस बीमारी के बाद मैं कैसे सेवा? இவன் ஆச்சரியமான விதத்தில் எழுப்பி விட்டார். परमेश्वर आश्चर्यतों से मुझे उठाया। மரண நேரத்தில் நம்முடைய பிளான் வித்தியாசமா இருக்க வேண்டும். मृत्यु के समय में हमारी योजना अलग ही रहना चाहिए। அதுக்காக ஜீவிக்கிற ஜீவியத்தை நாம் பிளான் பண்ண வேண்டும். परमेश्वर के लिए जीने वाला एक जीवन का योजना हम करना चाहिए। மரணத்தை நாம் பார்க்க கூடாது. मृत्यु को हम देखना नहीं चाहिए। மரணத்துக்கு பயப்பட கூடாது. मृत्यु को हम डरना नहीं चाहिए। மரணத்தை காண கூடாது. मृत्यु को हम देखना नहीं चाहिए। ஜீவனை காண வேண்டியவர்கள், हम जीवन को देखने वाले लोग हैं। உயிர்த்தெழுதல் அடைய வேண்டியவர்கள். हम पुनरुत्थान को पाने वाले लोग हैं। மரணத்தை நாம் கண்டால் பயம் வரும். मृत्यु को अगर हम देखेंगे तो हमारे अंदर डर आएगा। யோபு போல நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். आयुब के मानित हमारे अंदर भी एक आशा उत्पन्न होनी है। நான் என்னுடைய கண்களால் காண்பேன் என்று அறிக்கையிட்டான். मैं अपने छुड़ाने वालों को अपनी आंखों से देखूंगा बोल के इसने इकरार किया। இதுதான் இந்த ஜன்னலிலிருந்து உண்டாகிறதான வல்லமை. और यही इस खिड़की से निकलने वाली सामर्थ्य है। ஜன்னல் வழியா நமக்கு கிடைக்கிற நம்முடைய பார்வையில் கிடைக்கிற நம்பிக்கை. और इस खिड़की के जरिए हमारी आंखों में मिलने वाली प्रकाशन है। அதான் அங்கே பவுல் எழுதி கொடுக்கிறார் எபேசியருக்கு. और इसी बात को एफिसियों के लिए संत पौलुस लिखता है। இவை மரித்த இயேசு உயிரோடு எழுப்பி பிதா தமது பலத்த சத்துவத்தை நடப்பித்தது போல உங்களை எழுப்ப போகிறார். और पिता परमेश्वर ने जैसे यीशु मसीह को मरे हुए में से जिलाकर स्वर्गीय स्थानों में बिठाया, उसी प्रकार तुम्हें भी वो जिलाएगा। இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தான் நாம் பெற்றிருக்கிறோம். वो पुनरुत्थान की सामर्थ को ही हम पाए हैं। கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்கள் சரீரத்தில் இருந்தால் சாவுக்கு எதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க முடியும். अगर मसीह को मरे हुए में से जिलाया वो सामर्थ तुम्हारे शरीर में वास करता है, तो वो तुम्हारे शरीर को मरणहार शरीर को भी जिला सकता है। பலவீனமான சரீரம் ஒரு நாள் மறுரூபப்படும்.
ये निर्बल शरीर एक दिन रूपांतरित होगा। நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் அதுவாக இருக்க வேண்டும். இந்த ஜன்னல் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு பண்ணுகிறது. हमारा भरोसा विश्वास वही होना चाहिए। ये खिड़की वो आशा हमारे अंदर लाती है। ஐந்தாவது விஷயம், पांचवा विषय, ஐந்தாவது விஷயம், ஆண்டவர் அதற்கு ஒரு டோர் உண்டு பண்ண சொல்கிறார். और जहाज का जो पांचवा विषय है, परमेश्वर ने उस जहाज के लिए एक द्वार बनाने के लिए कहा। பெரிய பேழைக்கு ஒரே ஒரு டோர் கர்த்தர் உண்டு பண்ண சொல்கிறார். इतने बड़े जहाज में एक ही द्वार बनाने के लिए उन्होंने कहा है। பேழையை நம்ம சபைக்கு ஒப்பிடுகிறோம், ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்துக்கும் அதை நாம் ஒப்பிடுகிறோம். इस जहाज को हम कलीसिया के साथ भी तुलना करते हैं, हर एक मनुष्य के व्यक्तिगत जीवन को भी तुलना कर सकते हैं। சபைக்கு ஒரே வாசல் தான் உண்டு, ஒரே ஒரு வாசல். कलीसिया के लिए भी सिर्फ एक ही द्वार है। ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் ஒரே ஒரு வாசல் உண்டு. एक मनुष्य के जीवन में भी सिर्फ एक ही द्वार है। அந்த வாசல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. और ये द्वार कहने से प्रभु यीशु मसीह को दिखाता है। இந்த ஒரு வாசல் வழியாக தான் பேழைக்குள் போகிற எல்லா மிருகங்களும் உள்ளே போக வேண்டும். सिर्फ एक ही द्वार से ही जहाज के अंदर जाने वाले सारे जानवर जाना है। அவைகள் உயரத்தில் பறக்கிறது, இதுகளுக்கு ஏதாவது வேற ஒரு வழி இருக்குதா? கிடையாது. पक्षियां तो ऊंचाई में आकाश में उड़ती है, कम से कम उन लोगों को जहाज में प्रवेश करने के लिए दूसरा कुछ मार्ग है क्या? नहीं। மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் அந்த ஒரு வழியாக தானே போக வேண்டும். लेकिन सारी प्रकार की जानवर, सारी पक्षियां, सारे इंसान उसी एक ही मार्ग से ही प्रवेश करना है। அதனால்தான் இயேசு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். इसलिए यीशु मसीह यूहन्ना सुसमाचार 14 अध्याय का 6वां वचन में कहता है कि मैं ही मार्ग और सत्य जीवन हूँ। என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான். मेरे अलावा कोई पिता के पास नहीं पहुंच सकता। நானே வழி, என்னாலே ஒருவன் பரலோகத்துக்கு வர முடியும். और मैं ही मार्ग हूँ, मेरे जरिए एक जन स्वर्ग में आ सकता है। சபைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானாலும் இயேசுதான் வழி, பரலோகத்துக்கு போக வேண்டுமென்றாலும் இயேசுதான் வழி. कलीसिया में प्रवेश करने के लिए यीशु ही मार्ग है, स्वर्ग में जाना है तो भी यीशु ही मार्ग है। ஒரு வழியாக யார் எந்த மனிதனும் பிரவேசித்து ரட்சிப்பை காண வேண்டும். इस एक ही मार्ग से कोई भी मनुष्य प्रवेश करते हुए उद्धार को पाना चाहिए। யோவான் 10 அதிகாரம் 9 வசனத்துக்கு நாம் வரும் பொழுது, यूहन्ना 10 अध्याय का 9 वचन में हम देखने से, நான் வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். अब मैं द्वार हूँ, अगर कोई मेरे जरिए प्रवेश करेगा तो वे भीतर बाहर होकर चारा पाएगा। நான் வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். मैं ही द्वार हूँ, अगर कोई मेरे जरिए प्रवेश करेगा तो भीतर और बाहर जाते चारा पाएगा। இந்த உள் என்பது சபைக்குள் பிரவேசிப்பது. और वो जो अंदर या भीतर कहा गया है, वे कलीसिया में प्रवेश करने को दिखाता है। இயேசுவை ஏற்றுக்கொண்டால், यीशु को अगर हम ग्रहण करेंगे, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால், बपतिस्मा लेंगे, நாம் சபைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். हम कलीसिया में प्रवेश करते हैं। சபைக்குள் பிரவேசிக்கும் பொழுது कलीसिया में प्रवेश करने के समय में சபையில் உண்டான ஆசீர்வாதங்களை நாம் எய்து கொள்கிறோம். कलीसिया में रहने वाली सारी आशीषों को हम चढ़ जाते हैं। சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். कलीसिया के लिए परमेश्वर दिए सारे आशीषों को हम अनुभव करते हैं। பிரவேசித்த பின்பு இயேசுடைய மாம்சத்துக்கு நாம் உரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். कलीसिया में प्रवेश करने के बाद यीशु के मांस के हम भागीदार होते हैं। அவருடைய ரத்தம் நமக்கு சொந்தமாய் மாற்றப்படுகிறது. उसका लहू हमारा अपना होके बदल जाता है। உபதேசங்கள், சத்தியங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். उसका उपदेश, सच्चाई, सब कुछ हमारा निजी हो जाता है। பரிசுத்தவான்கள் நம்முடைய சுதந்திரம். पवित्र लोग हमारा मिरास हो जाते हैं। பரிசுத்தவான்கள் நம்முடைய சொந்தம். पवित्र लोग हमारे अपने हैं। நாம் எல்லோரும் ஒரு வீட்டாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब एक ही घराने के लोग होके बनाए गए हैं। இந்த சபைக்குள்ள நல்ல மேய்ச்சல் உண்டு, நாம் அதை மேய்ந்து கொள்கிறோம். इस कलीसिया में अच्छा चारा है, उसको हम चरते हैं। அவன் புறம் எப்படி செல்லுகிறான்? புறம், உள்ளும் புறமும். और भीतर बाहर बोल के लिखा गया है, उसका अर्थ बाहर जाना क्या है? அந்த புறங்கிறது சாதாரணமானதல்ல, நீதியின் புறம். और बाहर जो लिखा गया है वो साधारण नहीं, धर्म का पुर है। குறித்துதான் अनेक வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். और इसी के बारे में कई सालों से पहले ऐसे भविष्यद्वक्ता भविष्यवाणी की है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கும்போது, ऐसा भविष्यद्वक्ता की किताब 1 अध्याय 26वां वचन पढ़ने से, இந்த எருசலேமாகிய சபைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ நீதியின் புறம் என்று எண்ணப்படுவாய். और ये यरूशलेम नगर के बारे में परमेश्वर कहता है तो धर्म का पुरी कहलाएगी। நீதியின் புறம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படுவாய். तो धर्मपुरी और सत्य नगरी कहलाएगी। அது பரலோகத்தை குறித்த தீர்க்கதரிசனம். वो स्वर्ग के बारे में कहा गया एक भविष्यवाणी है। அதுதான் நீதியின் புறம், அதுதான் சத்திய நகரம். और स्वर्ग ही धर्म का पुर है और सत्य का नगरी है। உன்னுடைய ரட்சிப்பு உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை புசிப்பதற்கு மாத்திரம் கிடையாது. आपका उद्धार सिर्फ अंदर दिखाई देने वाले आशीषों को ले पाना उतना ही नहीं। சபையில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நீ சுதந்திரவாளி அழைக்கப்படவில்லை. इस कलीसिया के लिए जो आशीष है उसके लिए अधिकारी हो के सिर्फ आप बुलाए नहीं गए। பரலோகத்தின் சுதந்திரம், புதிய எருசலேமுடைய சுதந்திரம் உனக்கு சொந்தம். स्वर्ग का वारिस मिरास चाहे नए यरूशलेम के सारे आशीष भी आपके लिए है। நாமே நீதியின் புறமாக சத்திய நகரமாய் மாற்றப்பட வேண்டும். हमें धर्म का बोरी होते हुए सत्य नगरी होके बदलना है। யோவான் தரிசனத்திலே காணும் பொழுது, यूहन्ना अपने दर्शन में देखने के समय में
தேவ மகிமை அடைந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வருகிறதை கண்டான். परमेश्वर की महिमा को प्राप्त कर पवित्र नगरी स्वर्ग से पृथ्वी पर उतर आना उसने देखा. நீதி நகரமாக சத்தியம் புறமாக பரிசுத்தமாக்கப்பட்ட நகரமாய் மாற்றப்பட வேண்டும். हम धर्म की पूरी होते हुए सत्य का नगरी होते हुए पवित्र किया जाने वाला नगर होके बदल जाना चाहिए. சத்திய நகரம் என்று நீ பெயர் பெறுவாய். सत्य नगरी बोल के आप नाम पाओगे. இந்த ஆண்டவர் சபைக்குள்ளே ஒரு ரட்சிக்கப்பட்டு பிரவேசிப்பதற்கும் நித்தியத்துக்குள் போவதற்கு ஒரு வாசலாக இருப்பது மாத்திரமில்லை. ये जो प्रभु हमारा प्रभु जो है एक व्यक्ति के लिए कलीसिया में प्रवेश करने के लिए और स्वर्ग में प्रवेश करने के लिए एक द्वार होके रहा उतना ही नहीं. இந்த தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். और यही परमेश्वर हर एक हृदय के द्वार को भी खटखटाने वाला है. ஒவ்வொருடைய இருதயத்தின் கதவுகளை அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். वो हर एक हृदय के द्वार में खटखटाता है. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிக்கும்போது प्रकाशित वाक्य 3 अध्याय का 20 वचन पढ़ने से அசுரப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். देख मैं द्वार पर खड़ा हुआ खटखटाता हूँ. என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोलेगा तो मैं उसके पास भीतर जाऊंगा. உள்ளே பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். और भीतर आकर उसके साथ मैं भोजन करूंगा, वो मेरे साथ. பாவம் உள்ள இருதயத்தை தேவன் தட்டிக்கொண்டே இருக்கிறார். पाप से भरा हुआ इस हृदय को प्रभु खटखटा रहा है. மனம் திரும்பி என்று அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். हे मेरे लोगों मन फिराओ कहते हुए खटखटा रहा है. அவங்களை விட்டுவிடு என்று கதவாக இருதயத்தை தட்டிக்கொண்டிருக்கிறார். तेरे पापों को तो छोड़ दे, त्याग दे कहते हुए प्रभु तेरे द्वार को खटखटा रहा है. பொல்லாத ஜீவித்தை விட்டுவிடு என்று இருதயமாகிய கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார். तेरे बुरे जीवन को तो त्याग दे कहते हुए तेरे हृदय रूपी द्वार को खटखटा रहा है. தேவனுடைய எச்சரிப்பை நீ அறியாமல் போனால், परमेश्वर की चेतावनी से अगर आप अनजान रहोगे, தேவன் கதவை தட்டும்போது நீ திறக்காமல் போனால், परमेश्वर द्वार खटखटाने के समय आप अगर ना खोलोगे, ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரும்போது நீ வருகிற நியாய தீர்ப்பு அனுபவிக்க வேண்டும். एक ठहराए दिन के बाद आपके लिए ठहराए न्याय विचार को सामना करना है. தமிழ்நாட்டில் ஒரு ஆவிக்குரிய அதாவது கிறிஸ்துவ பத்திரிகை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. और तमिलनाडु में एक आत्मिक मसीही पत्री छपा जाता है. அது பத்திரிகை தான் கிறிஸ்துவ பற்றி அதாவது கிறிஸ்துவ பற்றி பைபிள் உள்ளதான விஷயங்களை பற்றி அதை கண்டுபிடித்து போடுகிறவர்கள். वो पत्रिका तो है लेकिन बाइबल के प्रति या मसीह के बारे में जो जानकारी है उसमें वो छापा जाता है. 1993ஆம் வருஷத்துல அந்த தினதூதுங்கிறதான பத்திரிகையில ஒரு படம் போடப்பட்டு ஒரு சம்பவம் எழுதப்பட்டது. और दिनदूत वो पत्रिका में 1993 में एक घटना लिखी गई थी. நானும் அந்த பார்த்திருக்கிறேன், அந்த படித்திருக்கிறேன், அந்த பேப்பரை அந்த படத்தையும் பார்த்திருக்கிறேன். और मैं भी उस चित्र को देखा है, उस घटना के बारे में मैंने पढ़ा भी है. அமெரிக்காவுடைய வர்த்தக மையம் 3 பில்டிங், அதுல ஒரு பில்டிங்கே வந்து அது 110 அடுக்கு மாளிகை அந்த பில்டிங் ஹைட்டுக்கு இயேசுடைய உருவமானது அந்த போட்டோல இருக்கிறது. और अमेरिका में 3 बड़े-बड़े बिल्डिंग, एक बिल्डिंग जो कि 110 அடி 110 महले थी. उस बिल्डिंग के सामने यीशु मसीह का छवि जो उतना लंबा वहां पर खड़ा था. அமெரிக்காவுடைய முழு வர்த்தகம் வியாபாரம் அடைகிறதான பில்டிங். और अमेरिका का पूरा जो व्यवसाय व्यापार किया जाता वो बिल्डिंग वो था. அவருடைய ராஜரீகத்தின் பில்டிங் வெள்ளை மாளிகை, அங்கே ராஜரீகமும் இருக்கிறது. और वहां पर राजनीति भी प्रकट होता है, वो सफेद महल है. தேவன் 10 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்களை எச்சரித்திருக்கிறார். परमेश्वर 10 साल से पहले ही उनको चेतावनी दिया था. 1993 இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவமானது அவங்களுக்கு காட்டப்பட்டது. 1993 साल में ये घटना उन्हें जताई गई. 10 வருடம் கர்த்தர் அவங்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறார். कम से कम परमेश्वर 10 साल तक उन्हें मौका दिया. 2003 அந்த பில்டிங் ஒரே நாளில் மூன்றும் அடிக்கப்பட்டது. और 2003 में के 4 में वो बिल्डिंग एक ही समय में टुकड़े हो गए. தீவிரவாதிகளால் 3 फ्लाइट கொண்டு போய் ஒவ்வொரு பில்டிங்கை தட்டினார்கள். आतंकवादियों के द्वारा 3 फ्लाइट लिया गया और एक बिल्डिंग को गिरा दिए. தரமட்டமாக்கப்பட்டது. पूरी से वो मिट्टी में मिल गया. தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी है. கதவை தட்டும் பொழுது, वो द्वार खटखटाने के समय में, உன்னை எச்சரிக்கும் பொழுது, आपको चेतावनी देने के समय में, आपको घुड़कने के समय में, ஒரு மனந்திரும்புதலை அவன் கொடுக்கும் பொழுது, आपको परमेश्वर मन फिराव का समय देने के समय में, உணர்ந்து இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காவிட்டால், अगर आप इस बात का एहसास करके अपने हृदय को खोल के प्रभु के लिए जगह ना दोगे तो, இதயத்தில் ஆண்டவரை பிரவேசிப்பதற்கு நீ தடையாக இருந்தால், आपके हृदय में प्रभु प्रवेश करने के लिए आप अगर रुकावट होके दिखाई दोगे तो, ஒரு நாள் சத்துருவின் கையிலே நீ விடப்படுவாய். एक दिन आप शत्रु के हाथों में छुड़े जाओगे. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். द्वार के पास खड़ा होके मैं खटखटाता हूँ. என் சத்தத்தை கேட்டால், अगर कोई मेरी आवाज को सुन के எனக்கு கதவை திறந்தா நான் உள்ளே
உள்ளே பிரவேசிப்பேன். मेरे लिए अगर द्वार खोलेगा तो मैं अंदर प्रवेश करूंगा. பிள்ளையே உன் இருதயமாகிய வீட்டை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. प्यारे परमेश्वर के बच्चे, आप हृदय रूपी द्वार को परमेश्वर के लिए खोल दे दो. வாசல் வழியாய் தேவன் பிரவேசிக்கட்டும். आपका हृदय रूपी घर को प्रभु को दे दो. आपके द्वार के तरफ प्रवेश होने दो. வாசல்ல ரெண்டு அனுபவம். முதலாவது நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை காட்டுகிறது. ये द्वार का दो प्रकार का अनुभव है. पहला अनुभव हम उद्धार को पाने का अनुभव है. இரண்டாவது இந்த வாசல் எல்லோரும் அதற்குள் பிரவேசிக்கிறபடினால், எல்லோரும் அந்த வாசல் வழியாக போகிறபடினால் இது கிறிஸ்துவை பின்பற்றுவதை காட்டுகிறது. और दूसरा, ये द्वार के अंदर सभी या सारे प्रकार के जानवर प्रवेश करने के कारण ये द्वार जो है मसीह को दिखाता है. யாரா இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றி தான் ஆக வேண்டும். जो कोई भी हो मसीह के पीछे हो लेना चाहिए. உலகத்தில் எந்த மனிதனா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அவரை பின்பற்றியே தான் தீர வேண்டும். अगर संसार में कोई भी इंसान क्यों ना हो, उसको अगर स्वर्ग जाना है तो उसके पीछे हो लेना है. வாசலாகி அவருக்குள் நாம் பிரவேசிக்கும்படி அவருடைய அடிசுவடுகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார். द्वार जो ईसे है उसके पीछे होने के लिए वो अपने पच्चीनों को हमारे लिए छोड़ गया. நன்மை செய்து பாடுபடும்படியாக தேவன் நமக்கு அடிச்சுவடை அவர் போட்டு வைத்திருக்கிறார். भलाई करते हुए हम सताए जाने के लिए यीशु मसीह अपने पच्चीनों को हमारे लिए आदेश करके छोड़ गया है. பேதுரு 2 அதிகாரம் 20 21 வசனங்களில் படிக்கும் பொழுது पहला पत्रस पहला अध्याय का 20 और 21 वचन पढ़ने से அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். और उसके पच्चीनों को तुम पर चलने के लिए तुम्हारे लिए वो एक आदर्श दिखा के गया है. பின்பற்றி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और यीशु कहता है कि मेरे पीछे हो लो. மத்தேயு சுவிசேஷத்தில் சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள். मत्ती सुसमाचार में यीशु मसीह चेलों को देख के कहता है कि मेरे पीछे हो लो. என்னை பின்பற்றி வந்தால் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற மனிதர்களாய் மாற்றுவேன். अगर तुम मेरे पीछे हो लोगे तो मैं तुम्हें मनुष्य पकड़ने वाला मछुआरा करके बदल दूंगा. நாம் எப்படி பின்பற்ற முடியும்? हम कैसे उसके पीछे हो सकते? ஒரு மனிதன் எப்படி பின்பற்ற முடியும்? நேரடியாக பின்பற்ற முடியுமா? एक मनुष्य कैसे मसीह के पीछे हो सकता है? क्या सीधा तरीका उसके पीछे हो सकता? நம்முடைய கண்களுக்கு காண்கிறபடி பாருங்க, ட்ரெயினுடைய இன்ஜின் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. जैसे हमारी आंखें देखते हैं ट्रेन का इंजन जो है आगे जाता है. பின்பு ஒவ்வொரு பெட்டிக்கு இன்ஜின் கிடையாது, அந்த இன்ஜினுடைய பவர்ல அந்த பெட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறது. उसके बाद जितने सारे बक्से हैं उसके लिए कोई इंजन नहीं है, लेकिन वो इंजन के सामर्थ्य से ही सारे उसके पीछे होते हैं. இன்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கிற இதற்கு சொந்த பலன் ஒன்றும் கிடையாது. और ये इंजन के साथ जुड़ा हुआ है, लेकिन इस बोगी का अपना खुद का सामर्थ कुछ नहीं है. நாம் டவுனுக்குள்ள பார்த்தா லோக்கல் ட்ரெயின்ல ரெண்டு இன்ஜின் இருக்கு, முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கும். और लोकल ट्रेन में दो इंजन रहता है, आगे भी पीछे भी. இருக்கிற இன்ஜின் அந்த பக்கம் போனா இது திரும்பி போகும், அவ்வளவுதான். அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும். और पीछे का इंजन अगर उधर घूम के जाना है तो वो ऐसे घूम के जाएगा. இந்த இன்ஜின்ல பொருத்தப்பட்டிருக்கிற இந்த பெட்டிகளுக்கு சொந்த பலன் இல்ல, தன் சொந்த இஷ்டமா எங்கேயும் போக முடியாது. इंजन में लगाए गए वो बक्से वो बोगी को अपना खुद का सामर्थ नहीं जाता, वो खुद से अपने नहीं जा सकता. இன்ஜின் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். मसीह हमारे लिए वो इंजन है, वो हमारे आगे है. அப்போஸ்தலர்கள் அதிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். उसके बाद प्रेरित लोग उसके साथ जुड़े हुए हैं. அதன் பின்னாடி விசுவாசிகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். उसके बाद विश्वासी लोग उनके साथ जुड़े हुए हैं. தெளிவாக 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் எழுதுகிறார். और इसी बात को सब अच्छी रीति से स्पष्ट रीति से पहला कोरिन्थियों 11 अध्याय में संत पौलुस लिखता है, கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். जैसे मैं मसीह के पीछे हो लिया हूं ऐसे तुम मेरे पीछे हो लो. அந்த வசனத்தை படிங்க. ମୁଁ ଯେପରି ଖ୍ରୀଷ୍ଟଙ୍କ ଅନୁକାରୀ ତୁମେମାନେ ମଧ୍ୟ ସେହିପରି ମୋର ଅନୁକାରୀ ହୁଅ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். जैसे मैं मसीह के पीछे चलता हूं ऐसे तुम मेरे पीछे चलो. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தோம்னா நேரடி கிறிஸ்துவை பின்பற்றி போக முடியாது. आप बपतिस्मा लेके उद्धार पाके बपतिस्मा लेके सीधा सरीके मसीह के पीछे नहीं हो सकता. ஒவ்வொரு இடங்கள்ல கம்பெனி ஒரு ஏஜென்ட் வச்சிருக்காங்க, அது ஏஜென்ட் மூலமா தான் போய் ஆகணும் கம்பெனிக்கு. इसीलिए हर एक कंपनी में एक एजेंट रखते हैं, वो एजेंट के माध्यम से वो कर सकते हैं. பரலோகத்தின் ஒழுங்குகளும் அப்படிதான் இருக்கிறது. स्वर्ग के सारे क्रम भी ऐसे ही है. ஒரு அம்மா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி கொடுத்தார்கள். एक माँ एक रविवार के दिन में ऐसे गवाही दी. ஒரு ஜெபிக்கிற ஆவிக்குரிய ஒரு சகோதரி தான். वो आत्मिक एक बहन थी. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சொப்பனத்துல ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள். वो स्वप्न में एक जगह में गई. அது ஒரு தேவன் தூதன் இருக்கிறதான ஒரு இடம். और वे स्वर्गदूत रहने वाला एक स्थान था. அந்த இடத்துக்கு போக முடியாது, எல்லாருக்கும் டிக்கெட் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. और उस जगह में जाने के लिए सबों को टिकट हाथ में दिया गया. சகோதரி கையில டிக்கெட் இருக்கிறது. इस बहन के हाथ में भी टिकट है. அங்க வாசல்ல போய் அங்க டிக்கெட் செக் பண்றதான ஒரு தூதன் நிக்கிறாரு. और वो उस फाटक में जाने के समय में टिकट चेक करने के लिए स्वर्गदूत खड़ा है. டிக்கெட் கொடுத்த உடனே அவர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, உங்க பிரதருடைய கையெழுத்து சைன் அதில் இல்லன்னு சொல்லிட்டாரு. और इस माँ के हाथ में रहने वाला उस टिकट को देखने के समय स्वर्गदूत ने कहा ब्रदर का साइन उसमें नहीं है. அத சொல்லல, கண்டு சாட்சி சொன்ன காரியத்தை தான் நான் சொல்றேன். मैं कोई कहानी नहीं कह रहा हूँ, जो उसने जो दर्शन देखा उसके बारे में कहता हूँ. இருக்கிற உங்க பிரதருடைய கையெழுத்து இதில் இல்ல, நான் தான் பக்கறேன்.
अभी रहने वाले ब्रदर के सिग्नेचर यहाँ पर नहीं है बोल के वो स्वर्गदूत ने कहा मैं ही वहाँ पर सेवा कर रहा था उन दिनों में। ஒரு விளையாட்டு கிடையாது, कलीसिया कहने से एक मजाक नहीं है, ஒரு பொய் கிடையாது, சபை ஒரு பொய் அபதம் கிடையாது, कलीसिया कहने से झूठ नहीं है, சபை உண்மை, कलीसिया सच्चाई है, உண்மை, सच्चाई वास्तविक है, உண்மை, उपदेश सच है। எல்லாத்தையும் விட்டு நாங்க ஏன் இந்த வஸ்திரத்தை உடுத்து நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்? अगर ऐसा नहीं है तो क्यों सब कुछ छोड़ते हुए हमें ये वस्त्र पहन के सेवा करना है? பிறந்து ஏன் இங்கே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்? कहीं कहीं जन्म हुआ पैदा हुए हम कहीं क्यों ये सेवा करना है? சபையில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை, कलीसिया सच है और कलीसिया में जो भी कहा जाता है सब कुछ सच है। எடுத்திருந்தாலும் மனவாட்டிக்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நேரடியாக கிறிஸ்துவோடு போய் நிற்க முடியாது। आप बपतिस्मा लेने पर भी अभिषेक पाने पर भी सीधा सरीके मसीह की दुल्हनों के जाके खड़े नहीं हो पाएंगे। அப்போஸ்தலரோடு பின்னிருந்துதான் நீ கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்। प्रेरितों के पीछे हो लेते हुए आप मसीह के अनुकरण कर सकते हो। ஊழியர்கள் பின்னிருந்துதான் கர்த்தரை பின்பற்ற முடியும்। प्रेरितों के पीछे हो लेते हुए आप परमेश्वर के अनुकरण कर सकते हो। மற்றொரு வசனம் நிரூபிக்கிறது और इसके लिए दूसरा एक वचन सबूत है। மற்றொரு வசனம் நிரூபிக்குது பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள்। इब्रानी 13 अध्याय का 7वां वचन 13 वचन पढ़ के देखें। 7வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 7वां वचन में क्या पढ़ते हैं? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதான நடத்திப்புக்காரருடைய முடிவை நீங்கள் பார்த்து நன்றாக சிந்தித்து அப்படி விசுவாசத்தை பின்பற்றுங்கள்। जो तुम्हारे अगुवे हैं जिन्होंने तुम्हें परमेश्वर का वचन सुनाया है तुम उन्हें स्मरण रखो और ध्यान से उनके चाल चलन के अंत तक देखकर उनके विश्वास का अनुकरण करो। உங்களுக்கு போதிக்கிறார்களே, जो आपको वचन सिखाते हैं, புத்தி சொல்லுகிறார்களே, जो आपको समझाते हैं, அவர்களை கவனித்து நன்றாக சிந்தித்து அப்படி விசுவாசத்தின் முடிவை பின்பற்றுங்கள்। उनके ऊपर ध्यान रखो, उनका चाल चलन का अंत देखकर उनका विश्वास का अनुकरण करो। உங்களுக்கு வசனத்தை சொன்னவர்கள் வேற வழியில போகும்போது அந்த வழி விட்டு பிரிந்த பின்பு நாம அவங்களை பின்பற்ற கூடாது। हमें वचन सिखाने वाले दूसरे एक मार्ग में अगर वो चले जाते हैं, इस मार्ग को छोड़ के दूसरे मार्ग में जाने के समय हम उनके पीछे नहीं जाना चाहिए। நம்முடைய வழியை விட்டு அவங்க மாறும் பொழுது இனி அவங்களை பின்பற்ற கூடாது। हमारे मार्ग को छोड़ते हुए दूसरे मार्ग में भटक जाने के समय हम और उनका अनुकरण नहीं करना चाहिए। அவருடைய நல்ல முடிவுனா அவளை முழுவதுமாக நாம் பின்பற்றி போகலாம்। लेकिन अगर उनका अंत अच्छा होगा तो लगातार हम उनके पीछे करना चाहिए। 17 वचनத்துக்கு வரும் பொழுது अभी 17 वचन पढ़ने के समय में நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் और तुम्हारे अगुवे मानो तुम्हारी प्राण की रखवाली जागते रहने के कारण அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அவர்கள் இருக்கும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள்। और वो दुख के साथ या ना करते हुए आनंद कर से या ठंडी सांस लेके करने के लिए उनके आज्ञाकारी होके रहो। அவர்கள் உங்களை துக்கத்தோடு நடத்தினால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு। अगर वे दुख के साथ तुम्हें चलाएंगे तो तुम्हारे लिए कुछ लाभ नहीं होगा। நம்முடைய இருதயத்தை குளிர பண்ணினால் நம்முடைய குடும்பம் குளிர்ச்சி அடையும்। सेवकों का हृदय को या मन को अगर हम ठंडा करेंगे तो हमारा परिवार भी ठंडी की पहुंचेगी। கீழ்ப்படிந்து அடங்கினால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, உன்னுடைய குடும்பம் உன் ஜீவியம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்। सेवकों का आज्ञाकारी होते हुए उसके अधीन होकर रहोगे तो वो आनंदित होंगे, तब आपका जीवन आपका परिवार भी आनंद में होगा। தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் सेवक परमेश्वर के हाथ में रहने वाले तारे हैं। அவர்களோடு கூட இருந்துதான் நாம் கிறிஸ்துவோடு கூட போக வேண்டும்। हम उनके संग रहते हुए मसीह के पास जाना है। அவர்களோடு இருந்துதான் நாம் எதையும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்। हम उनके साथ संग रहते हुए कुछ भी कर सकते हैं। ஆகையால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியர்களை பின்பற்றி அந்த டோராய் நாம் மாறி போக வேண்டும்। इसीलिए मसीह को और उसके सेवकों को अनुकरण करने वाले उस द्वार को क्या बदलना चाहिए। அடுத்தபடியாக ஆறாவதாக அந்த பேழைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? जहाज का छठवां विषय क्या करना चाहिए? 11 वचनத்தில் நாம் படிக்கும் பொழுது அதற்கு 3 தட்டுகள் உண்டு பண்ண வேண்டும்। और 11 वचन में हम पढ़ने के समय हमें उसको 3 अलंग बनाना चाहिए। பேழையானது ஒரே பேழையாக இருந்தாலும் ये जहाज एक ही जहाज होने पर भी உள்பகுதியில் 3 தட்டுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது। और उसकी भीतरी भाग में 3 खंडर बनाए गए हैं। கீழ் தட்டு, மிடில் தட்டு, மேல் தட்டு। पहला, दूसरा और तीसरा खंडर। ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், परमेश्वर कितना अधिक ज्ञानी है। 3 தட்டுகளை உண்டு பண்ணி 3 தட்டு ஒரே வாசல்ல வைத்திருக்கிறார்। और 3 खंडर तो बनाए लेकिन तीनों खंडर के लिए एक ही द्वार रखा। நோவாவுடைய கண்ட்ரோல் இல்லாம ஒன்றும் சொந்தமா ஒண்ணு வெளியே போக முடியாது। और नूह के नियंत्रण के छोड़ के कुछ भी अपने आप से बाहर नहीं जा सकता। இந்த 3 தட்டுகள் கீழ் தட்டு மிருகங்களுக்கு உண்டான தட்டுகள் என்று நாம் அறிகிறோம்। और ये जो तीनों खंडन है, नीचे का खंडर जो जानवर के लिए बोलके हम जानते हैं। மிடில் தட்டு மனிதர்களுடைய தட்டுகள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம்। और बीच का जो दूसरा है वो है मनुष्यों के लिए। மேலே உள்ள தட்டு பறவைகளுடைய தட்டுகள்। और ऊपर जो खंडर है वो पक्षियों के लिए। இது எங்க இருக்க வேண்டும்ங்கறது ஆண்டவர் பிரித்து தான் வைக்கிறார்।
कौन सा चीज कहाँ रहना चाहिए, परमेश्वर उसे बांट के दिया है। மூன்று தட்டுகளை இந்த பேழையை நம்ம சபைக்கு கொண்டு வரும்போது, और ये कलीसिया को हम जहाज को कलीसिया बोल के कहने के समय में மூன்று கூட்டத்தார் உண்டு। कलीसिया में 3 झुंड के लोग हैं। ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம், एक पवित्र किया गया झुंड, அது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம்। और दूसरा एक झुंड जो पवित्र होने के लिए बुलाया गया, மூன்றாவது மாம்சத்துக்குரிய ஒரு கூட்டம்। और तीसरा जो है मांस का या शरीर के आधार पर दिखाई देने वाला झुंड। சபைக்குள் இந்த மூன்று கூட்டத்தாரையும் அங்கே நாம் கவனிக்கிறோம்। कलीसिया में 3 प्रकार के झुंड के लोगों का हम देखते हैं। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, पहला कोरिन्थियों 1 अध्याय का 2 वचन में पढ़ने से பவுல் எழுதும்போது எப்படி தொடங்குகிறார்? पौलुस लिखने के समय में कैसे आरंभ करता है? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது, जो पवित्र हैं और जो पवित्र होने के लिए बुलाए गए हैं उनके लिए लिखा जाता है। ஆனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, लेकिन 3 अध्याय का 1 वचन में आने से அங்கே மாம்சத்துக்குரிய கூட்டத்தார், அதாவது மிருக சுபாவம் உள்ளவர்கள், और वहां पर सारे लोग जो कि जानवरी स्वभाव के लोग हैं। இந்த மூன்று தட்டுகள்ல 3 கூட்டம் இருந்தது போல சபைக்குள்ள இந்த 3 கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள்। और जहाज में जैसे 3 खंडों में 3 प्रकार के लोग रहते थे, 3 प्रकार के जानवर रहते थे, उसे रहते से कलीसिया में भी 3 प्रकार के लोग वास करते हैं। பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் பரிசுத்தமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது। पवित्र किया हुआ झुंड वो पवित्र किया जाता है, उठा लिया जाता है। கூட்டம் பரிசுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது। एक और झुंड पवित्रता की देखते हुए आगे बढ़ रहा है। மாம்சகரமான கூட்டம் ஒரு ஆவிக்குரிய கூட்டமாய் மாறி பரிசுத்தத்துக்கு நேராக வருகிறது। और तीसरा एक झुंड जो शारीरिक झुंड है वो आत्मिक होते हुए आत्मिकता की ओर बढ़ते जा रहा है। இப்படி இந்த பேழைக்குள்ள இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது। ऐसे इस जहाज में लगातार होता जा रहा था। அதனால தான் சபைக்குள்ள பாத்தீங்கன்னா மிருக சுபாவம் உள்ளவங்களை நாம் கவனிக்க முடியும்। इसलिए कलीसिया में हम जानवरी स्वभाव लोगों को भी देख सकते हैं। போல கெஜ்ஜிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், सिंह के माने गरजने वाले भी हैं, சீறுகிறவர்கள் இருக்கிறார், பாம்பு போல சீறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், और सांप के माने डसने वाले लोग भी हैं, அழுகு போலவும் இருக்கிறார்கள், गधे के माने उकाब के माने भी हैं, நல்லவர்களும் இருக்கிறார்கள், புறாக்கள போல अच्छे कबूतर के माने अच्छे लोग भी हैं। கண்களால நல்லவர்களை மாத்திரமே சபைக்குள்ள காண வேண்டும்। आपकी आंखें कलीसिया में दिखाई देने वाले अच्छी बातों के ऊपर लगना है। அவர்களை காணும்படி நம்முடைய கண்களை அவர்கள் மேல் வைக்க கூடாது। बुरे लोगों को देखने के लिए हमारी आंखें उनके ऊपर नहीं लगाना। நம்முடைய கண்கள் உத்தமனை நோக்கி செம்மையானவனை தான் பார்க்க வேண்டும்। சங்கீதம் 37:37। और भजन संगीता 37 में जैसे लिखा है, हमारी आंखें खरे लोगों के प्रति, सीधे लोगों के प्रति लगे रहना चाहिए। கண்கள் எப்போது உத்தமர்களை செம்மையானவர்கள் மேல் இருக்க வேண்டும்। हमारी आंखें सर्वदा सिद्ध लोगों के प्रति, खरे लोगों के प्रति ही लगे रहना चाहिए। சபையில வழி விலகல் மேல் நம்முடைய கண்கள் போக கூடாது। कलीसिया में जो बिगड़े हुए उनके ऊपर हमारी आंखें नहीं लगना। ஆகையால் இந்த தட்டுகள் 3 கூட்டத்தார் இதில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। और ये जो खंड है 3 झुंड के लोग कलीसिया में है, इस बात को प्रकट करता है, हम जान लेना चाहिए। நித்தியத்தை பார்க்கும்போது 3 இடத்தை நாம் கவனிக்கிறோம்। नित्यता को देखने के समय वहां पर भी 3 स्थान को हम देखते हैं। புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், नई पृथ्वी, नया आकाश और नया यरूशलेम। ஒரு நிழலாட்டமாக தான் இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது। और उसके एक छाया के स्वरूप में सब बनाया गया। கடைசி 7வதாக இந்த பேழையில் 3 தட்டுகள் உண்டு। இந்த 3 தட்டுகளுமே அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது। आखिरी में हम देखते हैं कि ये जो जहाज में 3 प्रकार के खंडर है, उसको भी 3 भाग में विभाजन किया गया। இந்த அறைகளாக பிரித்து தான் அது வைக்கப்பட்டது, ஒழுங்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது। और उसको एक एक कमरे करके विभाजन किया, एक क्रम में दिखाई देता है। அவை ஒரு ஒழுங்குக்குள் அது அமைக்கப்பட்டிருக்கிறது। और कलीसिया भी एक अनुशीलता के अंदर दिखाई देता है। நிச்சயமா ஒரு ஒழுங்குக்குள்ள தான் அமைக்கப்பட்டிருக்கிறது। नित्यता भी एक अनुशासन के अंदर दिखाई देता है। அவை ஒழுங்குக்குள் சீரமைப்புக்குள் இருக்க வேண்டும்। कलीसिया क्रम के अंतर्गत ही दिखाई देना चाहिए। இந்த அறை என்பது சபையில் யார் யார் எங்கு இருக்க வேண்டும்ங்கிறதை வைத்து நாம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது। एक कमरा कहने से कलीसिया में कौन कहां पर रहना है और कैसे उन्हें चलाना है, यही प्रकट करता है। மற்றொன்று, இந்த அறை உண்டாக்கப்படுகிற நோக்கம், और दूसरा ये कोठरी बनाने का कारण, இந்த பேழைக்கு எதிர்ப்பு இருக்கிறது। इस जहाज के लिए कई प्रकार की रुकावट है। பேழை எதிர்க்கும் போது, அது சரியும் போது ஒரு பகுதியில் எல்லா மனிதர்கள் சேர்ந்து வந்தால், மிருகங்கள் சேர்ந்து வந்தால் அந்த பேழை கவிழ்ந்து போவதற்கு சூழல் இருக்கிறது। अगर ये जहाज जब डगमगाएगा उस समय में अगर सारे जानवर और इंसान एक ही और आ जाएंगे तो जहाज पलटने की संभावना है। பேழையானது அன்பேலன்ஸ் ஆகக்கூடாது, பேலன்ஸா இப்போது இருக்கிறது என்பதற்காக தான் அங்கே அறைகளை உண்டு பண்ணி ஆங்காங்கு எல்லாத்தையும் வைக்கப்பட்டிருக்கிறது। और जहाज हमेशा संतुलन में रहना चाहिए, कभी वो हिलना नहीं चाहिए, गिरना पलटना नहीं चाहिए कहते हुए हर एक जगह में एक एक कोठरी करते हुए हर एक
सेवकों को वहाँ पर रखा गया। ஊழியர் எங்க இருக்கிறோமோ அங்கதான் இருக்க வேண்டும். सेवक जहाँ रहना है वहीं पर ही रहना है। எங்க இருக்க வேண்டுமோ அங்கதான் இருக்க வேண்டும். विश्वासी जहाँ पर रहना वहाँ पर रहना है। யார் எங்க இருக்க வேண்டும்ங்கறது அறைக்குள்ளே நீ தங்கி இருக்க வேண்டும். कौन कहाँ पर रहना उस कोठरी में ही रहना है। மூன்றாவது இந்த அறையை ஆவிக்குரிய ரீதியில் கொண்டு வரும்போது और तीसरा एक खंडर को आत्मिक रीति से अगर हम देखेंगे तो அறை உயிர்ப்பிக்கிறதான ஒரு இடம். एक खंड कहने से जिलाने का एक स्थान है। இரண்டாவது இந்த அறைங்கிறது சமயத்துக்கு ஏற்ற விதத்துல அபிஷேகிக்கப்படுறதான ஒரு இடம். और दूसरा ये खंडर कहने से समय के मुताबिक अभिषेक किया जाने वाला स्थान है। 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும்போது दूसरा राजा 4 अध्याय का 35वां वचन पढ़ने से அங்கே சுனேமாளுடைய மகன் மரித்து போனான். वहाँ पर सुनेमिया उसके बेटा जो है मर गया। அந்த இடத்துல போய் எலிசா என்ன செய்கிறான்? वहाँ जाके एलिशा ने क्या किया? அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கும்படி பிரயாசப்படுகிறார். उस लड़के को जिलाने के लिए कोशिश किया। அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் தன்னுடைய சரீரம் படும்படியாக செய்து अपना शरीर को उस लड़के के शरीर के ऊपर रखते हुए பின்பு அந்த அறை வீடு அங்கும் இங்கு போய் உலாவி மீண்டுமாக வந்து தன் சரீரத்தை அந்த பிள்ளையின் சரீரத்தோடு அங்கே வைக்கிறான். फिर से उठ के वो अपने उस ऊपरी कोठरी में इधर उधर घूमते हुए फिर से आके उस बच्चे लड़के के ऊपर लेट गया। அப்பொழுது மரித்து போன அந்த பிள்ளை எழுந்திருக்கிறது. उस समय में मरा हुआ वो बच्चा जी उठा। மரித்து போன அந்த பிள்ளையானது 7 முறை அங்கே தும்பி எழுந்திருக்கிறது. और वो जो मरा हुआ वो लड़का 7 बार चीख के जी उठा। ஒரு காலத்துல உலகத்துல தும்பினால் ஆசீர்வாதம். एक समय में ऐसे कहते थे कि संसार में अगर कोई छींकेगा तो आशीष है। யாராவது பேசிட்டு இருக்கும்போது யாராவது தும்பிட்டா ஆசீர்வாதம் உண்டு அவங்க சகுனம் பார்ப்பாங்க. ऐसे वो लोग मानते हैं कि कोई अगर बातचीत करने के समय अचानक कोई एक छींक दे तो वो उनके लिए आशीष है। எவராயிலும் தும்பினால் கொரோனா வியாதி வந்ததா என்று யோசிக்கிறாங்க. लेकिन इन दिनों में देखने से कोई छींकने से कहीं कोरोना ना आ जाए। இந்த சிறுவன் 7 முறை தும்பி உயிரோடு எழும்பினான். और वो जो छोटा सा लड़का वो 7 बार छींक के जी उठा। தும்புல் அவசியங்க. தும்புல் வரணும், நமக்கு தினந்தோறும் வரணும். அப்பதான் நம்முடைய அந்த குழாய்கள் எல்லாம் என்ன செய்ய தெரியுமா சுத்தமாகும். हाँ, प्रतिदिन हमारे लिए छींक की जरूरत है। छींक आना चाहिए। छींक होने से हमारे सारे जो अंतर नल है वो सब साफ हो जाएगा। தும்புல் வரும்போது கட்டுப்படுத்த கூடாது. நல்ல ஃப்ரீயா விட்டு நல்ல தாராளமா தும்ப வேண்டும். எல்லாம் அந்த ஏர் குழாய் எல்லாம் சுத்தமாகும். हम छींक आने के समय हम उसको नियंत्रण नहीं, काबू में नहीं रखना चाहिए। खुले रीति से छींकना चाहिए। उसी के समय में वहाँ श्वास नल जो है पूरी से साफ होगा। தும்புல் வருது உயிர் போவதற்காக அல்ல, ஜீவன் உண்டாகிறதுக்கு தான். छींक आता है हमारा प्राण लेने के लिए नहीं बल्कि जीवन प्राण पाने का। இந்த பேழையில் இருக்கிற அறையானது जहाज में दिखाई देने वाले जो कोठरी यहाँ है சமயத்தில் உன் ஆத்மாவில் செத்து போனவன் உயிர்ப்பிக்கதான் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். कलीसिया में मरे हुए आपके आत्मा को जिलाने के लिए ही परमेश्वर ने इस प्रकार रखा है। விசுவாசம் மரிக்கும் பொழுது, आपके विश्वास मरने के समय, நம்பிக்கை மரிக்கும் பொழுது, आपकी आशा मरने के समय, நற்கிரியை மரிக்கும் பொழுது, आपके भले काम मर जाने के समय, ரட்சிப்பு மரிக்கும் பொழுது, आपके उद्धार मरने के समय தகுந்த விதத்தில் கிரியை செய்து உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக தான் தேவன் அங்க அறைய வைத்திருக்கிறார். सही रीति से आपको लिए काम करते हुए आपको जिलाने के लिए परमेश्वर वहाँ पर कोठरी रखा है। செத்து போன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். मरे हुआ बच्चा होने से भी परवाह नहीं, आप सौंप देना चाहिए। சுனேமியால் வியாதிப்பட்ட பிள்ளை ஒப்பு கொடுக்கவில்லை. वहाँ पर सुने में जो है बीमार बच्चे को नहीं सौंपी, செத்து போன ஒரு பிள்ளையை தான் கையில் கொடுத்தார். लेकिन मरा हुआ एक बच्चे को ही उसके हाथों में दिए। இருந்ததோ மரித்ததோ அவள் ஒப்பு கொடுத்தால் அவன் உயிரடைந்தான். जीवित हो या मरा हो लेकिन उसने समर्पण किया इसलिए वो लड़का जीवित हुआ। ஜீவி எந்த நிலவரத்தில் இருந்தாலோ, आपके जीवन चाहे कोई भी स्थिति में क्यों ना हो, அவன் எந்த நிலவரத்தில் இருந்தாலோ, आपके स्वभाव चाहे कैसे भी क्यों ना हो, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனுக்கு என்னைக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கிறாயோ அன்றைக்கு தான் நீ உயிரடைய முடியும். आपके लिए ठहराए गए सेवकों के लिए जब आप समर्पण करते हो उसी दिन आपके लिए जीवन है। வேலை ஜனத்தை உயிர்ப்பிப்பதற்காக தான் அவர்கள் செய்கிற ஊழியம். सेवकों का काम यह है कि लोगों को जिलाने की सेवाएं हम करते हैं। இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, दूसरा राजा 9 अध्याय का 6वां वचन में हम पढ़ने के समय அங்கே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தீர்க்கதரிசி வந்து யெகூவை அறைக்குள்ளே கொண்டு போகிறான். और वहाँ पर परिस्थिति के मुताबिक यहोवा जो भविष्यद्वक्ता को लेके जाता है, உள்ளறைக்கு கொண்டு போய் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். भविष्यद्वक्ता भीतरी कोठरी में यहोवा को लेके जाते हुए उससे कहता है, अभिषेक करता है, இந்த பேழைக்குன்னை கொண்டு வந்தது, परमेश्वर इस जहाज में तुझे लाया है। பேழைகளில் இருக்கிற அறைக்குள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது. इस जहाज में दिखाई देने वाले उस कमरे में प्रभु तुझे इसलिए लाया है। இந்த காலங்களில் ஆண்டவர் உன்னை அபிஷேகித்துக் கொண்டே இருப்பதற்காக தான். देखिए सही समय पर जैसे परमेश्वर तुझे अभिषेक करता रहे, இந்த காலங்களில் உன்னை உயர்த்திக் கொண்டே இருப்பதற்காக தான். सही समय पर परमेश्वर तुझे ऊंचा करने के लिए। நாங்கள் விரும்புகிறது எங்களுடைய ஜனங்கள் உலகத்தில் உயர்த்தப்பட வேண்டும், சபைக்குள் உயர்த்தப்பட வேண்டும். हम चाहते हैं कि हमारे लोग संसार में भी ऊंचा किया जाए और कलीसिया में भी। ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு நல்ல பதவி கிடைத்தா உங்க வீட்டார்
ஊழியக்காரர் ஒருவேளை துக்கப்படலாம், ஊழியக்காரர் சந்தோஷம் தான் படுவாங்க. हो सकता है इस संसार में आपको एक अच्छा पदवी मिलता है, लेकिन उसके कारण आपके जो रिश्तेदार है वो दुखित हो सकते हैं, लेकिन सेवक उसमें आनंदित होंगे. உண்மையாக சொல்ல போனா உன்னுடைய கஷ்டத்துல முதல்ல வேதனைப்படுறது ஊழியக்காரர்கள் தான். सबसे पहले सच्चाई कहना से आपका दर्द में या आपके कष्ट में सबसे अधिक वेदनाग्रस्त होने वाले आपके सेवक ही हैं. உயர்த்தப்படும் போது சந்தோஷப்படுறது ஊழியர்கள் தான். उसी रीति से आप ऊंचे किए जाने के समय में आनंद बनाने वाले भी सेवक हैं. மெய்யான தெய்வீக அன்பை தான் நாம் ஊழியர்களுக்குள்ளே காண்கிறோம். एक सच्चा ईश्वरीय प्रेम हम सेवकों में देखते हैं. ஆகையால் இந்த அறைகள் உண்டாக்கப்பட வேண்டும். इसलिए कोठरियां बनाया जाना चाहिए. சபையில் நாம் எங்க இருக்கணும் அங்கிருந்து ஜீவிக்க வேண்டும். कलीसिया में हम जहाँ रहना चाहिए वहाँ रह के जीना चाहिए. படும்போதெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். हम जब कभी निर्बल होते हैं हम बलवंत होना है. கேட்டு விதத்தில் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். समय के अनुसार अभिषेक किया जाते हुए हम ऊंचे किया जाना. இந்த 7 விஷயங்கள் தான் இந்த பேழை உண்டு பண்ணுதலே தேவன் கொடுத்ததான கட்டளைகள். और ये 7 विषय परमेश्वर जहाज बनाने के समय दिया गया है. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம், கால்களை முடக்குவோம். आइए हमारे आंखों को बंद करें, हमारे घुटनों को मोड़ें. நம்ம அழைத்த தேவனுக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். हमें बुलाया परमेश्वर के लिए हम पूरे से समर्पण करें. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். हम बुलाए हुए परमेश्वर के हाथों में समर्पण करें. ஏற்றும் என்று மாறாதவராக நம்மை கைவிடாதவராய் கூட இருந்து கொண்டிருக்கிறார். कल आज और हमेशा के लिए ना बदलने वाला परमेश्वर होता है. हमारा हाथ छोड़े बिना हमारा संग रहता है. திருமாக கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. बहुत ही शीघ्र अनुग्रह का द्वार बंद होने वाला है. தேவன் பேழைக்குள்ளே விட்டு கதவு அடைக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर जहाज के अंदर उन्हें प्रवेश कराते हुए द्वार बंद करने का समय बहुत ही समीप है. ஆக நாமும் நம்முடைய ஜனங்கள் ஆயத்தமாகப்பட வேண்டும். उस दिन के लिए हम और हमारे लोग तैयार होना है. ஆயத்தமாக என்று தேவன் கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறார். तो तैयार हो जा कहते परमेश्वर द्वार खटखटा रहा है. நாம் ஆயத்தமாகபடி முற்றிலுமாக அவருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. हम अपने आप को तैयार होने के लिए नम्रता के साथ उसके हाथों में समर्पण करें. प्रभु हमें आशीष करे. ईश्वर के लिए कुछ कठिन नहीं यदि तुम विश्वास करोगे. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. ईश्वर के लिए कुछ कठिन नहीं यदि तुम विश्वास करोगे. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. जहाँ कुछ नहीं रखा उसे वो ही उसी प्रभु पूरे करो विश्वास. जहाँ कुछ नहीं रखा उसे वो ही उसी प्रभु पूरे करो विश्वास. जो तुम्हारे लिए सब काम उसे संभव है बनाएगा. जो तुम्हारे लिए सब काम उसे संभव है बनाएगा. यीशु की महिमा तुम देखोगे. यीशु की महिमा तुम देखोगे. ईश्वर के लिए कुछ कठिन नहीं यदि तुम विश्वास करोगे. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. ईश्वर के लिए तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. तुम्हारे लिए इस जगत में सब कुछ वो ही करेगा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, परमेश्वर का संतान கொஞ்ச காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. हम अगर अल्प समय रहे अच्छी நம்ம முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். हमें निजको संपूर्ण रूपे परमेश्वर को समर्पण करिबा. மனிதர்களை பார்க்க வேண்டாம். मनुष्य को देखिबा नहीं. மனிதருடைய கைகளை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டாம். मनुष्य को हस्तरे निजको समर्पण करिबा नहीं. கர்த்தரை பாருங்கள். परमेश्वर को देखंतु. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். प्रभु को मुख को देखंतु. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். प्रभु को निज समर्पण करंतु. அவர் கைவிட மாட்டார். से हाथ छाड़िबे नहीं. அவர் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். से हाथ छाड़िबे नहीं कि हमको परित्याग करिबे नहीं. நீ என் மனிதனுடைய முகத்தை நோக்க வேண்டும். तुम काहे कि मनुष्य मुख को देखो. நீ என் மனிதனுக்கு பின்பாக போய் கொண்டிருக்க வேண்டும். तुम काहे कि मैं मनुष्य पर இயேசு அல்லவா உனக்காக ரத்தத்தை கொடுத்தது. पर जिस तुमने मत रक्त देना हन. அவர் அல்லவா உன் அபிஷேகம் பண்ணினது. पर से तुमको अभिषेक करिना हन. அவரையே நீ உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். हमको तुम्हें दृढ़ रूपे धरे रखो. அவரையே உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்கு பின்பாக நீ போக வேண்டும். हमको तुम्हें दृढ़ रूपे धरे रखे. நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? कौन
जाउछ தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. परमेश्वर का संतान आज ही तुम्हारा मार्गों को परमेश्वर का समर्पण. ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தை உணர்கிறேன். हे प्रभु तुम सम्मुख को अनुभव करू छे. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். तुम्हारा सत्यता निमित्त मैं कर्ण देरु छे. நீர் அல்லவா எனக்காக ஜீவனை கொடுத்தது. તમે ही नो कि जे मो निमित्त जीवन देला. நீர் அல்லவா எனக்காக ரத்தத்தை சிந்தினது. તમે ही मो पे रक्त बहाय नहीं की. நீர் அல்லவா என்னை விடுதலையாக்கினது. તમે ही मत मुक्त करी ना हो की. நீர் அல்லவா என்னை அபிஷேகம் பண்ணினது. તમે ही मत अभिषेक करी ना हो की. இனி நான் மனிதர்களை நோக்க மாட்டேன். आओ मनुष्य को देखिबे नहीं. மனுஷருக்கு பின்பாக நான் போக மாட்டேன். मनुष्य पछरे जीवे नहीं. இயேசுவே எனக்காக ஜீவனை கொடுத்து உமக்கு பின்பாக ஓடி வருகிறேன். यीशु मो निमित्त जीवन देला तुम पछरे में दौड़ी आसी. உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். तुमको ही देखो छी. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். देखो मनुष्य को समर्पण करो. என்னோட இந்த சின்ன ஜெபத்தை ஏறெடுங்கள். मोरे छोटे प्रार्थना को ग्रहण करो. கர்த்தருடைய கரத்தை பிடிக்க போகிறார். प्रभु आपन को हाथ धरिबे को जाउ छथि. கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்க போகிறார். ओ प्रभु आपन को हाथ धरि भरिबे को जाउ छथि. தெய்வமே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் यदि कहार पथ परमेश्वर को प्रसन्नदायक हुए அவருடைய சத்துருக்களை கர்த்தர் சிநேகிதர்களாய் மாற்றுவார். तेबे परमेश्वर ताहां शत्रु को मित्र करी परिवर्तित करिवे. நம்முடைய வழிகள் எல்லாம் சீர்படுத்திக் கொள்வோம். अमन को समस्त पथ को हमें सुधारिबा. நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் மாற்றிக் கொள்வோம். अमन को सकल पथ परमेश्वर को प्रसन्नदायक करी हमें बदले देबा. அப்பொழுது நம்முடைய எதிரிகள் எல்லாம் நமக்கு சிநேகிதர்கள் தான். तबे अमन को समस्त विरोधी अमन को मित्र हिजिबे. நமக்கு சபையில எதிரிகள் என்பதே கிடையாது. मंडले रे अमन को निमित्त कोई विरोधी रहिबे नहीं. பிசாசு ஒருவனை எதிரிகளே நமக்கு கிடையாது. शैतान छड़ाओ के मध्य हमारे विरोधी रहिबे नहीं. நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். हमें समस्त परमेश्वर को இயேசு ஒரு இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். यीशु को एकमात्र रक्त द्वारा हमें मुक्ति पाए. ஒரு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். एकमात्र आत्मा को द्वारा हमें अभिषेक करे है जो. நாம் ஒன்றாக்கப்பட வேண்டும். हमें एक संयुक्त हेबा उचित. நம்ம ஒன்றா இருக்க கூடாது என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். हमें एक ही संयुक्त है न रहिबा है शैतान रा जुक्ति अटे. அவன்தான் நம்முடைய இருதயங்களை பிரிக்கிறவன். सही अमन को हृदय को विभाजन करे. அவன்தான் நம்முடைய இருதயங்களை கெடுக்கிறவன். सही अमन को हृदय को बिगड़ाई दिए. பிசாசுக்கு இடம் கொடாது. शैतान को स्थान दिया ना. இருதயத்தை ஒன்றாக்குவோமாக. हृदय को हम एक करिबा. ஆண்டவரே కృపలో నడుపుము ఓ దేవా కృపతో నింపుము నా ప్రభువా కృపలో నడుపుము ఓ దేవా కృపతో నింపుము నా ప్రభువా నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమో నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమో కృపలో నడుపుము ఓ దేవా కృపతో నింపుము నా ప్రభువా కృపలో నడుపుము ఓ దేవా కృపతో నింపుము నా ప్రభువా నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమో నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమో నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమో. ஆண்டவரே ஆண்டவரே இரங்கம் 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 ஆண்டவரே இரங்கம் ஆண்டவரே கிருபையின் காலத்திலே மனதிரும்படியாக கிருபையின் காலத்திலே தங்களை தாழ்த்தும்படியாக ஷபலபரபலபரபல ஷடபரபலதரோ அருமையான ராயகட சபையே சபையை முழுது ஒன்றாக்குவதற்கு தான் கர்த்தர் இந்த கூட்ட நாட்களை தந்திருக்கிறார். प्रिय रायगढ़ मंडली समस्त संपूर्ण एक हवा निमंते परमेश्वर एपरि सभा देइछन्ति. இந்த நாளிலாயில் ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள். ए दिन मान कर नीचे को समर्पण करी मन परिवर्तन करो. பிரிவினைகளை அகற்றுங்கள். समस्त प्रकार विभाजन को दूर करो. பிரிந்து போகிற இருதயத்தை அகற்றி விடுங்கள். विभाजित करता हृदय को दूर करो.
நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? ଆମେ କାହିଁକି ଧରା ଯାଇଅଛୁ? நம்ம ஏன் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தோம்? କାହିଁକି ଆମେ ପଥକୁ ଆସିଅଛୁ? வைராக்கியம் பாராட்டுவதற்காகவா? ଆମମାନଙ୍କର ଉଦ୍ଯୋଗ ବଢାଇବା, ଆମମାନଙ୍କର ଈର୍ଷା ବଢାଇବା ନିମନ୍ତେ କି? கசப்பு வைராக்கியத்தை வைத்துக் கொள்வதற்காகவா? କୌଣସି ପ୍ରକାର ତିକ୍ତତା, କୌଣସି ପ୍ରକାର ଈର୍ଷା ରଖିବା கிறிஸ்துவ போல மாறுவதற்காக அல்லவா நம்ம உள்ளே வந்திருக்கிறோம்? ଖ୍ରୀଷ୍ଟଙ୍କ ସଦୃଶ ପରିବର୍ତ୍ତିତ ହେବା ନିମନ୍ତେ ନୁହେଁ କି ଆମେ ପଥକୁ ଆସିଅଛୁ? கிறிஸ்து நாளில் அவரை சந்திக்கும்படியாக அல்லவா உள்ளுக்குள்ள வந்திருக்கிறோம்? ଖ୍ରୀଷ୍ଟଙ୍କ ଦିନରେ ତାହାଙ୍କୁ ସାକ୍ଷାତ କରିବା ନିମନ୍ତେ ନୁହେଁ କି ଆମେ ପଥକୁ ଆସିଅଛୁ? ஒருவேளை இந்த கூட்டங்கள் உனக்கு கடைசி தருணமாக இருக்கக்கூடும். ହେଇଥାଇପାରେ ଆଜିର ଏ ସଭା ଆପଣଙ୍କ ନିମନ୍ତେ ଶେଷ ଅବସର நீ ହେଇଥାଇପାରେ. சமாதானப்படுவதற்கு, சந்தோஷம் அடைவதற்கு இந்த கூட்டம் உன்னுடைய வாழ்க்கையில கடைசியாக ஒருவேளை கர்த்தர் தந்திருக்கலாம். ହେଇଥାଇପାରେ ଆପଣ ଆନନ୍ଦିତ ହେବା ନିମନ୍ତେ ଆପଣ ଅନ୍ୟମାନଙ୍କ ସହିତ ମିଳାମିଶି କରିବା ନିମନ୍ତେ ଏକ ଶେଷ ସଭା କରି ପ୍ରଭୁ ଆପଣଙ୍କୁ ଦେଇଥିବେ. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? ଆପଣ এই ବିଷୟକୁ କିପରି ନେବେ? இதை நீங்கள் எப்படி ஆசரிக்க போகிறீர்கள்? ଆପଣ এই ବିଷୟକୁ କିପରି ପାଳନ କରିବେ? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ଆନନ୍ଦ ସହ ଗ୍ରହଣ କରିବେ କି? கர்த்தருக்கு கூட ஒப்பு கொடுக்கிறீர்களா? ପ୍ରଭୁଙ୍କ ହସ୍ତରେ ସମର୍ପଣ କରିବେ କି? கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ପ୍ରଭୁ பண்ணுவோம். ଦେଇଥିବା ସକଳ ଆଶୀର୍ବାଦ ନିମନ୍ତେ ଧନ୍ୟବାଦ କରିବା. ஸ்தோத்திர 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 தோத்திர 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 தோத்திர. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை நம்ம நிறைவேறாமல் அவர் விடுவதில்லை. परमेश्वर आमनको आह्वान करी विश्वस्त अटंती. जे उद्देश्य से आमनको आह्वान करी अछंती से उद्देश्य पूर्ण न होबा पर्यंत से आमनको छाड़िबे नाही. அவர் நம்ம பாதியில் அனாதையா விடுகிற தேவன் அல்ல. से अधा पथरे आमनको अनाथ करी चले जिवा प्रभु नुहंती. அவர் விரும்புறார் உன்னை ஒப்பு கொடுத்தால் அது நிறைவேறும், அல்லவிட்டால் உன் இஷ்டத்துக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். से चाहंती से आपण जदि समर्पण करिवे ताहांकर इच्छा पूर्ण होबो, नचेत आपनक इच्छा अनुसार प्रभु आपनको परित्याग करिवे. எல்லோரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? कोन समस्त परमेश्वर को समर्पण करिवो की? ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். समर्पण करिया प्रत्येक लोक हस्त उत्तोलन करी धन्यवाद करिया. இயேசுவே ஸ்தோத்திர தோத்திர 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 ஸ்தோத்திர தோத்திர 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 தோத்திர. அவர் வரும்போது நாம் யாவரும் அவரை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु आसीवा समय आमे समस्त ताहांको साक्षात करिबा निमंते आमे निजको समर्पण करी धन्यवाद करिबा. இயேசுவே ஸ்தோத்திர தோத்திர 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 தோத்திர. நம்முடைய எல்லா துதிகான மகிமை திரியக தேவனுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். अमान का सकल स्तुति गौरव महिमा तृतीय परमेश्वर को दे धन्यवाद करिबा. यीशुवे स्तोत्र तोत्र 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 तोत्र. हमारे स्वर्गीय पिता धन्यवाद देते प्रभु जी. हमारा आराधना शुरू से अंधेर समय तक बोझ उठाई के चलाया, आशीर्वाद किया, धन्यवाद देते. लेके आए हमारे प्रियजन के लिए धन्यवाद प्रभु. आत्मा में परिपूर्ण होने के लिए मदद किया, धन्यवाद प्रभु. का आवाज सुनने के लिए सहायता किया, पवित्र आत्मा के खुशी पाने के लिए मदद किया, धन्यवाद. नया तीर्मान करने के लिए सहायता किया, धन्यवाद प्रभु जी. परमेश्वर हमको मौसी के समान चलाने वालों लोगों को अंतिम समय रखा है, इसलिए वे लोगों को दुख नहीं देना. उपदेश के अनुसार, शिक्षा के अनुसार अधीन में बनी रहने के लिए सबको अनुग्रह दे दो प्रभु जी. सब परिवार को छोटा बड़ा जवान सबको आशीर्वाद करो. सब लोग समर्पण करके जीवन बिताने के लिए मदद कर. एक दूसरे लोगों को बड़ा समझकर जीवन बिताने के लिए मदद करने के लिए प्रार्थना करते हैं, धन्यवाद. संध्या बड़ा हमारा आराधना बोझ उठा के चला दे, आशीष कर, संतों को बलवंत कर दे प्रभु जी. तो जल्दी आएगा, देर न करेगा. तेरे आमद में दिखाई पड़ने के लिए हमको पवित्र कर, यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் மறு சந்திக்கும் நாள் வரைந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.